ஒன்றையும் உண்மை ஒன்றையும் என்பது இழிவு சிறப்பு. இழிவு சிறப்பு. முற்றுமை ரெண்டு உண்மை. முற்றுமைன்னா என்னது? ஒன்றையும் அப்படின்னா எல்லாத்தையும் எதையுமே அது என்னது? முற்றுமை. ஒன்றையும் என்கின்ற உண்மை முற்றுமையா வைக்கிற போது எல்லாவற்றையும் ஒன்றையும் அப்படிங்கிறது. சிறப்புனா என்னது? இழிவு சிறப்பு. இழிவு சிறப்பு ரெண்டாவது உண்மை. அது ரெண்டு உண்மை. அந்த உண்மை ரெண்டு வகையா பொருள் செய்யலாம். ஒரு உண்மை முற்றுமை, இன்னொன்னு இழிவு சிறப்பு. இழிவு சிறப்பு என்பது என்னது? கருவிகள் இல்லாம ஒன்ன கூட எல்லாம் தெரிய வேண்டாம். ஒண்ணு கூட தெரியாது. 10 தெரியாட்டி பரவாயில்ல. ஒன்ன கூட உன்னால என்ன செய்ய முடியாது? அறிய முடியாது. அப்போ ஒரு விடயத்தை அறிவினா கூட ஆன்மா கூட இருக்கும். ஆன்மா கூட இல்லைன்னா இந்த கருவி என்ன செய்யாது? ஒன்றை கூட அறியாது. எதையும் அறியாது என்பது ஒன்று. ஒன்றை கூட அறியாது. அது ரொம்ப சாதாரணமான விடயமா இருந்தாலும் சரி, அதை கூட என்ன செய்யாது? அறியாது. அது இழிவு சிறப்பு. இழிவு சிறப்பு. சரி, இதன் மீது சாங்கியர் மீண்டும் ஒரு தடையை எழுப்புறாங்க. இதன் மீது ஒரு தடை என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஐம்பொறிகள் முதலிய கருவிகள் ஆன்மாவின் முன்னிலையில், சாங்கியர் கருத்து ஐம்பொறிகள் முதலிய கருவிகள் ஆன்மாவின் முன்னிலையில் அறிவியல் சொல்றீங்களே, சாங்கியர் கருத்தை சொல்லி நாம மறுக்கிறோம். எடுத்துக்காட்டு வெண்பாடா இன்னொரு செய்தி சொல்றதுக்கு. சாங்கியர் கருத்து என்னது? ஐம்பொறிகள் முதலிய கருவிகள் ஆன்மாவின் முன்னிலையில் ஐம்புலன்களை அறியும் என்றேன் அப்படின்னு சொல்றாங்க. ஆன்மாவின் முன்னிலையில ஐம்பொறிகள் அறியும்னு சொல்றது யாரு? சாங்கியர். அப்படி அறியும்னு சொன்னா, அப்படி அறியும்னு சொன்னா அவை புலன்களை அறிவது போல. எது? ஐம்பொறிகள் புலன் அறியுதா இல்லையா? கண் ஒரு விடயத்தை பார்க்குது, காது ஒண்ண கேட்குது. அப்போ ஐம்பொறிகள் எதை அறிகிறது? புலன்களை அறிகிறதா இல்லையா? எதன் முன்னிலையில? ஆன்மாவின் முன்னிலையில கருவிகள் புலன்களை அறிவது அறியும் என்று சொன்னீங்கன்னா அது என்ன செய்யணும்? தனக்கு முன்பாக இருக்கிற விடயத்தை அறிவது போல தன்னை செலுத்துகிற கருவிகளையும் அறியணும். புத்தி தத்துவத்தை அறியணுமா இல்லையா? புரியுதா? புரியுதா? முன்னாடி இருக்கிற ஆளை பார்க்கிறவனால பின்னாடி இருக்கிற ஆளை பார்க்க முடியுமா? முடியாதா? திரும்பி பார்த்தா தெரியுமா தெரியாதா? நமக்கு முன்னாடி ஒருத்தர் இருக்கிறான், இப்போ நான் பார்க்கறேன், எனக்கு நல்லா தெரியலாம். திரும்பி பார்த்தா எனக்கு பின்னாடி இருக்கிற ஆள் தெரியுமா தெரியாதா? தெரியும் தானே? இப்போ கருவிகள் தானே அறிகிறது. எது? புத்திங்கிற கருவி செலுத்த இந்த ஐந்து பொறிகள் எதை அறிகிறது? விடயங்களை அறிகிறது. விடயங்களை அறிகிறது. அப்படி அறியுன்னு சொன்னா தன்னை செலுத்துகிற புத்தி தத்துவத்தை அறியணுமா இல்லையா? அறியணுமா இல்லையா? ஏன்னா புத்தி செலுத்ததான ஐம்பொறி எதை அறியுது? விடயத்தை அறியுது. கண்ணு பார்க்குது, காது கேட்குது, இதெல்லாம் எது செலுத்த? புத்தி செலுத்த. சொல்றது யாரு? சாங்கியர் அப்படி சொல்றான். அப்ப நீ சொல்றது பிரகாரம் புத்தி செலுத்த ஆன்மா அறிவுன்னு சொன்னா அது என்ன செய்யணும்? முன்னாடி இருக்கிற விடயத்தை அறிவது போல தன்னை செலுத்துகிற புத்தி தத்துவத்தையும் அதை என்ன செய்யணும்? அறியணும். அறியுதா? அப்படியெல்லாம் நம்ம அறிஞ்சிருக்கிறோமா? புத்தி தத்துவத்தை அறிஞ்சிருக்கிறோமா? இது வரைக்கும் அறிஞ்ச மாதிரி தெரியல. எனவே நீங்க சொல்லக்கூடிய கருத்து பொருந்தாது. முன் இருக்கிற விடயத்தை அறிவது போல பின் இருக்கின்ற புத்தி தத்துவத்தையும் எது அறியணும்? ஐந்து பொறிகள் அறியணும். அப்படி அறிவது இல்லை. எனவே ஆன்மாக்கள் அந்த கருவிகளை செலுத்துவது அன்றி புத்தி தத்துவம் செலுத்துவதில்லை. புத்தி தத்துவம் செலுத்துவதில்லைன்னு சொல்லுகிற கருத்துக்கு என்ன செய்யறாரு? இப்போ எடுத்துக்காட்டு வெண்பா சொல்றாரு. இந்த கருத்தை வலியுறுத்துவதற்காக ஒரு எடுத்துக்காட்டு வெண்பா சொல்லுகிறார். அதுதான் வெண்பா எடுத்து ஐம்பொறியே ஆண்டு அங்கு அரசாய் உணர்ந்திருப்ப ஐம்பொறிகள் உள்ளம் அறியாவாம்
ஐம்பொறியில் காணாதேல் காணாது காணுமுடன் காணாதேல் காணாக்கண் கேளாச்செறி ஐம்பொறியை ஆண்டு அந்த அரசால் உளம் நிற்ப ஐம்பொறிகள் உள்ளம் அறியாவாம் ஐம்பொறியில் காணாதேல் காணாது காணுமுடன் காணாதேல் காணாக்கண் கேளாச்செறி எல்லாம் காணாதேல் காணாக்கண் காணானாவே இருக்க அப்படிதான் இருக்கு. அரசாய் அரசாய் அரசன் போல ஆ என்பது போல அரசாய் என்பதற்கு அரசன் போல அரசவை மண்டபத்தில் தனக்கு கீழ் இருக்கக்கூடிய அமைச்சர் முதலானோரை ஏவுதல் செய்கின்ற அரசன் போல மண்டபம் இருக்கா இல்லையா? ராஜா உட்கார்ந்து இருக்கிற மண்டபம் அத்தாணி மண்டபம் ராஜசபை அதுல ராஜா எங்க சிம்மாசனத்தில் உட்காந்துருப்பார். அவருக்கு கீழே அமைச்சர் தளபதி சேவை அந்த ஏவல்காரர்கள்லாம் உட்காந்துருப்பாங்க. இவர் என்ன செய்வார்? ஆணை விடுவார். அவரு ஆணை விடுற அதுக்கெல்லாம் அந்த ஆணை வழி நிற்பாங்க. அப்போ அந்த அரசன் தனது பணியாளர்களை ஏவுதல் போல அரசன் போல குளம் ஐம்பொறியை ஆண்டு நிற்ப. குளம் என்பது என்னது? ஆன்மா. எதை ஆண்டு நிற்கிறது? 5 பொறிகளை ஆண்டு நிற்ப. ராஜா மாதிரி இவர் என்ன செய்யறாரு? 5 பொறியையும் ஏவல் செய்கிறார். போய் நல்லா பாரு, நல்லா கேடு, நல்லா சாப்பிடு அப்படின்னு ஆன்மா செலுத்த இவர் என்ன செய்யறாரு? நல்லா பார்க்கறாரு, நல்லா கேட்கிறாரு, நல்லா சாப்பிட்றாரு. எதெல்லாம் நல்லா நடக்குதுன்னு அவரவர் பார்த்துக்க வேண்டியதுதான் இல்லையா? நல்லா பார்க்கறது, நல்லா கேட்கறது, நல்லா சாப்பிட்றது. சரி, எனவே அங்கு அரசால் உளம் நிற்ப. நிற்ப என்பது நிற்றலால் நிற்ப என்பது நிற்றலால். ஐம்பொறிகள் உள்ளம் அறியாவாம். ஐம்பொறிகள் உள்ளம் அறியாம். அந்த கருவிகள் தன்னையும் அறியாது, தன்னை செலுத்துகிற ஆன்மாவையும் அறியாது. தன்னையும் அறியாது, தன்னை செலுத்துகிற ஆன்மாவையும் அறியாது. அது எது போலன்னா அரசனும் அவனது வழி நிற்கின்ற பணியாளர்களும் போல. சரியா? இப்போ ஒரு ராஜா சொல்றார், இந்த ஓலை குடி நேரம் அந்த அரசன் கொண்டு போய் கொடு அப்படின்னு சொன்னா என்ன வேலை இருக்குது? ஓலை கொண்டு போய் அந்த அரசன் போய் கொடு. ஓலையில் என்ன எழுதியிருக்கிறார் ராஜா? அரசை கொடுக்க சொன்னார், கொடுத்து என் வேலை புரிஞ்சிருச்சு. ஓலையில் என்ன இருக்குது, எதுக்கு கொடுத்தாரு, இதெல்லாம் எனக்கு வேலை இல்லை. இதெல்லாம் எனக்கு வேலை இல்லை. என்ன சொன்னாரோ அதை செய்யுது. எதுக்கு யா கொடுத்தாரு? புரியுதுங்களா? அப்போ அவனோட வேலை என்னது? எதை கொடுக்க சொன்னாரோ அதை கொடுத்த. இப்ப ராஜா நேரா ஓலையை கொடுத்திருந்தா இவனை சொல்லுவான், ராஜா கொடுத்தாருன்னு கொடுப்பான். இப்ப ராஜா எப்ப அந்த ஓலை ஒன்று எழுதி அவனுக்கு அனுப்பிச்சுடு அப்படின்னு யார் எழுதுவா? மந்திரி எழுதுவார். மந்திரி எழுதி அந்த சேவகன்ட்ட கொடுப்பார். சரியா? இப்ப இது யார் எத்தனை கை மாறி அவருக்கு வந்திருக்குன்னா தெரியாது. மந்திரி அவருக்கு கீழே இருக்க அவளை கொடுத்து, அவன் போய் அவனுக்கு கீழே இருக்க அவளை கொடுத்து, கடைசியா ஒரு கைக்கு போய் கொண்டு போய் கொடுனா என்ன செய்வான்? ராஜா கொடுத்ததா கொடுக்க சொன்னாங்க என்ன சொல்லுவான்? ராஜா கொடுத்ததா கொடுக்க சொன்னாங்க. உங்களை யார் கொடுத்தாங்க? இன்னார் கொடுத்தாங்க. இன்னார் கொடுத்த இன்னார் அரசன் கொடுத்ததாக கொடுக்க சொல்லி என்னிடம் கொடுத்தார். அவன்கிட்ட யாரை கொடுத்தாங்க? என்கிட்ட கொடுக்க சொன்னாங்க, அரசன் கொடுத்ததா சொல்ல சொன்னாங்க, சொல்லிட்டு இப்ப அதுக்கு மேல அவனுக்கு யார் கொடுத்தா, அவனுக்கு யார் கொடுத்தா அதெல்லாம் யாரும் தெரியாது. தெரியாது. புரியுதுங்களா? இப்போ கடைசியா போனீங்கன்னா அமைச்சர், அமைச்சருக்கு ராஜா எதுக்கு இந்த ஓலை கொடுக்க சொன்னாரு தெரியாது. ராஜா எழுத சொன்னாரு, எழுதியாச்சு. கொடுக்க சொன்னாரு, கொடுத்தாச்சு. அப்போ கீழே இருப்பவர்களை அறிவர், மேல இருப்பவரை அறிய மாட்டார். இப்ப நம்ம ஒரு விழா நடத்துறோம் இல்லையா? வரவேற்புல நின்றுட்டு
வாங்க 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 வாங்கன்னு கூப்பிடுறோம். உடனே வந்தவர் எதையாவது கேட்டான்னு சொல்லுவோம், ஐயா தெரியாது என்ன வரவேற்பில் இருக்குன்னு சொன்னாங்க. நான் வரவேற்பில் இருக்கிறேன். பரிமாறத்தில் இருக்கிறவங்க ஐயா என்ன பரிமாற சொன்னாங்க. மற்றதெல்லாம் அங்கே பார்த்து ஏன்னா அவரவருக்கு அவரவர் அதிகாரத்தில் இருப்பாங்க. இப்போ எல்லாம் தெரிஞ்சாலும் ஒரு ஆள் இருப்பார். அரசன் அது போல அவனுக்கு தான் என்ன தெரியும், எல்லாம் தெரியும். கீழே இருப்பதை அறிவார்கள், மேல் இருப்பதை அறிய மாட்டார். இல்லை அப்படிதானே ஒரு நிர்வாகமே இருக்கு. நிர்வாகமே அப்படிதானே நடக்குது. போய் பாருன்னா போய் பார்ப்பாங்க. எதுக்கு போனாங்க எதுக்கு வந்தாங்க அதெல்லாம் தெரியாது. கொடுக்க சொன்னாங்க கொடுத்துட்டேன். எப்போ அவனை போய் இங்கே கூட்டிட்டு வா சொல்கிறான். வீட்டுக்கார வேலைக்காரன் கூப்பிட்டு என்னது இந்த வீட்டில் அவர் இருப்பார், நான் வர சொன்னேன்னு வர சொல்லு அப்படின்னு என்ன சொல்லுவான். வர சொன்னாருங்க இருங்க அது தெரியாதுங்க போய் வர நான் சொன்னேன்னு சொன்னார். அவ்வளோதான் அவனுக்கு தெரியும். அவன் வேலை என்னது சொன்னதை கேட்கறது மட்டும்தான். இப்போ எதுக்கு வர சொன்னார் எதுக்கு வர இப்போ கேட்டான்னு வச்சுங்க எதுக்குங்க வர சொல்லு நான் இவரே சொல்லுவேன். வீட்டுக்கு ஓனர் சொல்கிறார் அவனை போய் இங்கே வர சொல்லுன்னு சொல்கிறார். வேலைக்காரன் சில பேர் நம்ம மாதிரி இருப்பான். எதுக்கு இங்கே வர சொல்லணும் அப்படின்னு அவர் சொல்லுவார். சொல்றதை செய்யல. உனக்கு எதுக்கு வேண்டாத வேலை என்ன சொல்றனா அதை மட்டும் கேளு. இந்த டீட்டெயிலாம் சொன்னாதான் போவையா, எதுக்கு என்ன எல்லாம் சொன்னாதான் போவையா அப்படின்னு கேட்டா இல்லை இல்லைங்க போயிட்டு வந்துடுறேன். அப்போ நமக்கு அது என்ன கிடையாது, அதிகாரம் கிடையாது. அவரவருக்கு அதிகாரம் ஒரு வரையறைப்பட்டு இருக்காங்க. அது போல கருவிகளுக்கும் அதிகாரம் எவ்வளவு இருக்கு, எல்லைக்கு உட்பட்டு இருக்கு. எந்த எல்லை, கீழே இருக்கிறவற்றை அறியும் மேல் இருப்பவற்றை அறியாது. எல்லாத்தையும் அறிவது அரசன் போல எல்லாத்தையும் அறிவது ஆன்மா. எல்லாத்தையும் அறிவது ஆன்மா. ஆன்மா அந்த கரணங்களை செலுத்த அந்த கரணங்கள் ஐம்பொறியை செலுத்துகிறது. ஆன்மா எதனால் செலுத்தப்படுகிறது அடுத்த அதிகாரம். அடுத்த அதிகாரத்தில் ஆன்மாவை செலுத்துவது எது என்பது அடுத்த அதிகாரத்தில் இருக்கு. இந்த அதிகாரத்தில் ஆன்மா எது போல, அரசன் போல. அரசன் போல. அப்போ ஆன்மா கருவிகள் என்று அறியுமோ? ஓனர் சொல்லி வேலைக்காரன் வேலை செய்யறான் இல்லையா? அப்போ வேலைக்காரன் இல்லாம அவரே அரசனை செஞ்சிருவாரா அப்படின்னா நம்ம மற்ற உலக இயற்கையில சொன்னோம்னா செய்யலாம் இல்லைங்களா? ஒரு நல்ல ஓனருக்கு என்ன அடையாளம் தெரியுமா? வேலைக்காரன் வந்தாலும் வரலைனாலும் வேலை நடக்கணும். எப்போ வேலைக்காரனை நம்பி நாம் ஒரு வேலை செய்கிறோமோ அப்பவே நம்ம வேலை முடிஞ்சுது. அப்பவே முடிஞ்சுது. சரியான சாமி சிவில் ஃபீல்டு இருக்கிறவங்களுக்கெல்லாம் தெரியும். ஏன் வரல, திங்கக்கிழமை லீவுங்க, நாங்கள் வரமாட்டாங்க, வரமாட்டான் அவ்வளோதான். ஏன் ஒன்றும் பண்ண முடியாது. ஏன்னா அவன் நம்பி தான் நாம உட்காந்துருக்கோம். அவன் வந்தாதான். இப்போ அவன் போய் நாம ஏதாவது வேலை செய்ய முடியுமா? ஒன்றும் செய்ய முடியாது. திங்கக்கிழமை லீவு, குட்டி ஞாயிறு. ஆமா, இதெல்லாம் சிவில் இருக்கிற லாங்குவேஜ். குட்டி ஞாயிறு, ஞாயிற்றுக்கிழமை லீவு முடிஞ்சு திங்கக்கிழமை என்ன ஞாயிறு? குட்டி ஞாயிறு. வரமாட்டாங்க. நாங்கள் 5 நாள் தான் வேலை செய்வோம், 5 நாள் தான் வேலை செய்வோம் அப்படின்னா முடிஞ்சு போச்சு. ஒன்றும் பண்ண முடியாது, அவ்வளோதான். அது என்னது, நாமெல்லாம் அரசன் போலதான். நம்ம ராஜான்னு நினச்சிக்க வேண்டியதுதான். அவன் வந்தா வேலை செஞ்சுக்க வேண்டியதுதான், வரலைன்னா விட வேண்டியதுதான், வேற வழி கிடையாது இல்லைங்களா? எனவே அப்போ கருவிகளின்றி ஆன்மா அறியுமோ அப்படின்னு கேட்டா அறியாது. ஐம்பொறியில் காணாதே காணாது, ஐம்பொறியில் காணாதே காணாது. ஆன்மாக்கள் கருவியின்றி ஒன்றையும் அறியாது. எப்படி கருவி ஆன்மா இன்றி அறியாதோ அதுபோல ஆன்மா கருவியின்றி அறியாது. ஐம்பொறியில் காணாதே காணாது. கருவி தனியா அறியுமா? காணும் மூலம் காணாதே காணாக்கண் கேளா செவி. ஆன்மா போய் நிக்கலன்னா காது கேட்காது, கண்ணு தெரியாது, வாய் பேசாது. அப்போ கருவி இல்லாம ஆன்மா அறியாது, ஆன்மா இல்லாம கருவி அறியாது. அப்ப ரெண்டும் இருக்கணும். ஐம்பொறியில் காணாதே காணாது. ஐம்பொறியில் காணாதே, ஐம்பொறி வழியாக ஆன்மா காணவில்லை என்று சொன்னால் காணாது. உன்னையும் காணாது. நல்லா இருக்கு பாருங்க, நல்லா கண்ணெல்லாம் மூடி உட்காந்து பாடம் கேளுங்க அப்படின்னா என்ன ஆகும்?
5 பொரியும் ஆஃப் பண்ணிட்டு இப்போ கேவலத்துக்கு போயிடுவோம். சுத்த நிலையில இருந்தா கேவலத்துக்கு போக மாட்டான். இப்போ என்னதுக்கு போயிடுவான்? அதை வச்சுக்கிட்டே ஒழுங்கா கேட்க முடியல. அதை வேற ஆஃப் பண்ணிட்டு எங்க போய் கேட்கறது இல்லையா? எனவே ஐம்பொறியில் வழியாக காணவில்லை என்று சொன்னால் ஆன்மா ஒன்றையும் காணாது. சரி, ஐம்பொறி இல்லாம ஆன்மா காணுமான்னு கேட்டா ஐம்பொறி இல்லைன்னா என்ன, அதை ஆன்மாவும் காணாது, ஆன்மா இல்லைன்னா ஐம்பொறியும் காணாது. அப்ப ரெண்டு வேணும், கருவியும் வேணும், ஆன்மாவும் வேண்டும் என்று இங்க சொல்லுகிறார். அப்ப சாங்கியர் கருத்தை மறுத்து கருவிகள் புத்தி தத்துவத்தின் முன்னிலையில தொழிற்படுவோம் என்பது பொருந்தாது. கருவிகள் எது போடணும்? ஆன்மா போடணும். ஆன்மா கூடினால் அன்றி கருவிகள் ஒன்றையும் அறியாது என்பதை நிறுவுகிறார். இரண்டாவது அதிகரணம். இனி இதுவும் தமது முதலாளே உணரும் என்றது. இதுவும் நமது முதலாளே உணரும் என்றது. இதுவும் எதுவும் ஆன்மாவும். போன பாட்டில் சொன்னது கருவி, இங்க சொல்றது ஆன்மா. இதுவும் என்பது ஆன்மா. தமது முதல், தமது முதல். இதுவும் இருக்கா இல்லையா? இதுவும் இந்த உண்மை இதுன்னு சொல்லாம இதுவும் சொல்ற. இதுவும் என்னது? இந்த உண்மை. உண்மை என்னது? இறந்தது தழுவிய எச்ச உண்மை. இறந்தது தழுவிய எச்ச உண்மை. இதுவும் என்பது இறந்தது தழுவிய எச்ச உண்மை. இறந்தது தழுவியது என்னது? இறந்தது ஏற்கனவே சொன்ன செய்தி. சரிங்களா? ஏற்கனவே சொன்ன செய்தி என்னது? கருவிகள். கருவிகள் ஆன்மாவால் உணரும் சொன்னாரு. அப்ப கருவிகள் என்பது ஏற்கனவே சொல்லியாச்சு. இப்போ இது என்பது எதை குறிக்கிறது? ஆன்மாவை குறிக்கிறது. போன அதிகாரத்துல கருவி ஆன்மாவால உணரும் சொல்லியாச்சு. இந்த அதிகாரத்துல ஆன்மா போன சொல்லி கருவி ஆன்மாவால அறியும், ஆன்மா கருவிகள் சொல்லியாச்சு. இப்ப என்னது? இது என்பது எதை குறிக்கிறது? ஆன்மாவை குறிக்குது. கருவி தனது முதலாளி அறிவது போல ஆன்மாவும் தனது முதலாளி அறியும். சரியா? இது என்பது ஆன்மா. இது என்பது ஆன்மா. இதுவும் அப்படின்னா கூடவே என்ன வந்துருச்சு? கருவியும். இது என்பது ஆன்மாவை குறித்து இதுவும் நீயும் வா. நீ வா, நீயும் வா. நீயும்னா யாரையும் சொன்னாரு, யாரும் சொன்னாருன்னு தெரியலையே அப்படி நிக்கிறமா இல்லையா? நீயும் சொன்னீங்க, யாரையா கூட்டிட்டு வருது அப்படின்னா
அதுக்கு முன்னாடி யாரை பத்தி பேசிட்டு இருந்தோமோ வைக்கல. அதுக்கு முன்னாடி யாரை பத்தி பேசிட்டு இருப்போம். நான் கூப்பிட்டேங்க, நான் வரவே மாட்டேங்கிறாங்க, பெரிய தலைவலியா இருக்குதுங்க, நான் வரட்டுங்களா, நீயும் வா அப்படின்னு அர்த்தம். அவனை கூட்டிட்டு நீயும் வான்னு அர்த்தம். சரியா? இந்த நீயும் என்பது இறந்தது தடுதி. இறந்தது என்பது என்னது? பாஸ்ட், முன்னாடி. அப்ப முன்னாடி யாரை பத்தி பேசிட்டு இருந்தோம்? கருவி பத்தி பேசிட்டு இருந்தோம். சரியா? அப்ப கருவியும் ஆன்மாவும், இதுவும் என்பது கருவியும் ஆன்மாவும். தமது முதல், நமது முதல். இங்கே தனது முதல் சொல்லணும். இதுவும் என்பது ஆன்மாவுக்கு இருக்கிறாரா இல்லையா? இங்க என்ன சொல்லணும்? தனது முதல்னு சொல்லணும். தனது முதல், தனது முதல் அப்படின்னு சொல்லணும். என்ன சொல்லியிருக்கிறாரு? தமது முதல்னு சொல்லியிருக்கிறார். தனது முதல் என்பதற்கு பதிலாக தமது முதல்னு சொல்றார். தமதுனா பன்மை, பன்மை. முதல் என்பது ஒருமை. சரியா? ஒருமை பன்மை மயக்கம். ஒருமை பன்மை மயக்கம். உதாரணத்துக்கு எப்படி சொல்லலாம்? நான் வந்தேன், நான் வந்தேன், நான் வருகிறேன். இது என்னது? ஒருமை. நான் என்பது ஒருமை, வருகின்றேன் என்பதும் ஒருமை. நாங்கள் வருகின்றோம், நாங்கள் என்பது பன்மை, வருகின்றோம் பன்மை. நான் வருகின்றோம், நான் வருகின்றேன், வருகின்றேன். இதுவும் ஒருமை, இதுவும் ஒருமை. நாங்கள் வருகிறோம், வருகின்றேன். இப்படி சொல்லலாமா? இலக்கண பிழை. நாங்கள் என்பது பன்மை, வருகின்றேன் என்பது ஒருமைக்கு வரக்கூடாது. சரியா? ஆனா சில இடத்துல வரலாம். எப்படி வரலாம்னா, ஒரு உதாரணத்துக்கு நான் எமது ஊர் செல்கின்றேன். என்ன சொல்லலாம்? நான் என் ஊர் செல்கின்றேன் சொல்லலாம். நான் என் ஊர் செல்கின்றேன் சொல்லாம என்ன சொல்லலாம்? எமது ஊர், எமது ஊர். நான் என்பது ஒருமை, எமது என்பது பன்மை. இப்படி சொல்லலாம சொல்லக்கூடாதா? ஏன் சொல்லலாம்? எனக்கு மட்டும் அது ஊர் கிடையாது. அந்த ஊர் பல பேருக்கு சொந்த ஊரு, எனக்கும் சொந்த ஊரு. பல பேருக்கு சொந்த ஊரு, எனக்கும் சொந்த ஊர். அதனால நான் என்ன செய்யறேன்? நான் எமது ஊர் செல்கின்றேன். இப்போ ஒருமை பன்மை வரலாம், இப்படி வரலாம். சரியா? அது மாதிரி தமது முதலாக, நமது என்பது பன்மை, முதல் என்பது ஒருமை. இந்த முதல் ஆன்மாவுக்கு முதல் கிடையாது, கருவிக்கு இதுதான் முதல், எல்லாத்துக்கும் இதுதான் முதல். புரியுதுங்களா? எல்லாத்துக்குமே இதான் முதல்ல. 96 கருவிக்கும் பாசத்துக்கும் ஆன்மாவுக்கும் மொத்தம் இருக்கிற எல்லா பொருளுக்கும் முதல் இதுதான். முதல் என்பது இங்க ஒருமையா இருந்தாலும் தமது என்று பன்மையில சொல்லலாம். காரணம், எல்லாவற்றுக்கும் அது முதல் என்பதினாலே இங்க ஒருமை பன்மை மயக்கம் இல்லை, வலுவு கிடையாது. சரிங்களா? உணர்வு என்றது நமது முதலாலே எது? இதுவும் என்று சொல்லப்பட்டதுனால ஆன்மாவுக்கும் கருவிக்கும் இது பதியாகி இறைவன் தான் முதல். அந்த முதல்வனாலதான் உணரும். எது உணரும்? கருவிகளும் இறைவனாலதான் உணரும், ஆன்மாவும் இறைவனாலதான் உணரும்.
பாட்டுல ஆன்மா தலைவன் சொல்றது உபச்சாரம். கருவிகளுக்கு அது ஆன்மா கருவிகளையும் பெருமான் தான் செலுத்துறான், ஆன்மாவையும் பெருமான் தான் செலுத்துறான். ஆனால்தான் நாம நினைச்சப்பாங்க கருவி இருக்கிறது இல்லை. காலையில விளங்குது, மதியானம் ஏன் விளங்குறா? காலையிலையும் அவன் தான் செலுத்தினான், மதியானமும் அவன் தான் செலுத்தினான். காலையில கேடுனா மதியானம் கேட்காதான். அதான் பதில். கேள்விக்கு தான் பதில். காலையில கேளுன்னு உட்கார வச்சான், மதியானம் கேட்காத உட்கார வச்சான். சரியா? அப்போ இது கல்வியோட யார் செலுத்துறா? பெருமான் தான் செலுத்துறான். பெருமான் தான் செலுத்துறான். அப்ப அவன் செலுத்துறான்னு சொன்னா அது ஏன் ஒரே மாதிரி செலுத்த மாட்டேங்கிறான்? வினை இருக்கணும். நல்வனை இருந்தா ராத்திரி 12 மணிக்கு தூக்கம் வராது சித்தாந்தம் கேட்டான். தீவினை இருந்தா காலையில 10 மணிக்கே தூக்கம் வந்துடும். புரியுதுங்களா? அப்போ அவன் கூட்டணும்னு நினைச்சேன். இன்னைக்கு நல்லா புரிஞ்சுதுங்கய்யா அப்படின்னு என்ன இருக்கான்? ஏதோ உட்கார வச்சுட்டாரா? இன்னைக்கு யார் உட்கார வச்சுட்டாரு? பெருமான் உட்கார வச்சுட்டாரு. அவ்வளவுதான், வேற ஒண்ணும் கிடையாது. புரியுதுங்களா? அப்போ நீங்க நினைச்சு பாருங்க, நம்முடைய ஊவேசா வரலாற்றுல தன்னுடைய ஆசிரியர் புராணம் பத்தி எழுதுற ஊவேசா ஆசிரியர் புராணம் பற்றி எழுதுகிறார். யாரை பற்றி? மீனாட்சி சுந்தரங்களை பற்றி எழுதுகிற போது கண்ணப்ப நாயனார் புராணம் மயிலாடுதுறை என்று நினைக்கிறேன் தளம். அங்கே பெரிய புராண வகுப்பு ராத்திரி 12 மணிக்கு நடக்குது. பெரிய புராண வகுப்பு கண்ணப்ப நாயனார் புராணம் இரவு 12 மணி, 9 மணிக்கு ஆரம்பிச்சது. 12 ஆச்சு முடியல. கூட்டம் ஒரு ஆள் கூட எதிர்க்கலையே. அவர் அப்படி நடத்திருக்கிறாரு. நீங்க நடத்தினா அப்படியா? அது உண்மைதான். நடத்துறவர் மீனாட்சி சுந்தரம் இல்லை. அதனால எல்லாரும் உட்காந்து கேட்டாங்க. அது என்ன சொல்றேன், இரவு 12 மணிக்கு அங்கே அவர் பதிவு செய்யறாரு அந்த வாழ்க்கை வரலாற்றுல. எங்க ஆசிரியர் இரவு 12 மணிக்கு கண்ணப்ப நாயனார் புராணம் அதில் எப்படி நடந்தா இவர் படிப்பாரா, ஒரு பொருள் சொல்லுவார். பாட்டை படிக்க அவர் பொருள் சொல்லுவாரா. இது அப்படி நடந்து கொண்டு இருந்தது. கூட்டம் சத்தம் இல்லாம 12 மணிக்கு உட்கார்ந்து பதிவு செய்யறாரு. இப்போ என்னது நேர காலமா கிடையாது. ஆசிரியருக்கு இருக்கிற ஆர்வம், மாணவர்களுக்கு இருக்கிற ஆர்வம், திருவருள் சம்பதம். எல்லாத்துக்கு மேல என்ன வேணும்? திருவருள் சம்பதம் வேணும். அதனால எனவே இதுவும் நமது முதலாளே உணரும் என்றது என்பது இங்கு ஒருமைப்பன்மை மயக்கம் இல்லை. ஒருமைப்பன்மை மயக்கம் இல்லை என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். இதற்கு என்ன செய்யணும்? தடை. இதற்கு தடை. ஆசிரியர் கருத்தின் மீது தடை. ஈஸ்வர அதிகாரவாதி. தடை சொல்றது யாரு? ஈஸ்வர அதிகாரவாதி. இவர்கள் சொல்லக்கூடிய தடை என்னன்னு பாத்தீங்கன்னா, மேல நீங்க சொன்னீங்க எது? கருவிகள் ஆன்மாவால் அறியும். கருவிகள் ஆன்மாவால் அறியும் சொன்னீங்க. அது சரி, அது ஏத்துக்கலாம். ஏன்னா கருவி சடம். கருவி சடம், அதுக்கு தானே அறிவு கிடையாது. அப்ப அதை செலுத்துறதுக்கு யாரு வேணும்? ஒரு அறிவு வேணும். ஒரு அறிவுடைய ஒரு சித்துப்பொருள் வேணும். கருவிகளை செலுத்துவதற்கு ஒரு அறிவுடைய சித்து பொருள் வேண்டும். எனவே கருவிகளை செலுத்துவதற்கு ஆன்மா வேண்டும் என்பது பொருந்தும். ஆனா இங்க என்ன சொல்றீங்க? ஆன்மாவை செலுத்துவதற்கு ஒரு அறிவுடைய பொருள் வேணும், சித்து பொருள் வேணும்னு சொல்றீங்க. திருவருள் சொல்றீங்களா இல்லையா? இந்த திருவருள் என்பது அறிவுடைய பொருள் தானே. அப்போ அறிவுடைய பொருளை செலுத்துவதற்கு இன்னொரு அறிவுடைய பொருள் வேண்டும் அப்படின்னு நீங்க சொல்றீங்க. அடுத்த கேள்வி என்ன வருது?
அந்த அறிவுடைய பொருளை செலுத்துவதற்கு இன்னொரு அறிவுடைய பொருள் வேணும்னு வரும். அதை செலுத்துவதற்கு இன்னொன்று வேணும். இப்படி வரம்பின்றி ஓடும், வரம்பின்றி ஓடும். எனவே ஆன்மாவை செலுத்துவதற்கு வேறு அறிவுடைய சித்துப்பொருள் வேண்டும் என்பது பொருந்தாது, வேண்டும் என்பது பொருந்தாது என்று தலை சொல்றவங்க யாரு? என்னது? ஆன்மாவே அறியும், ஆன்மாவே அறியும். இதற்கு மேல ஒரு அறிவுடைய பொருள் வேண்டாம். ஏழு ஆன்மா நன்னாவே உணர்வு இந்திரியங்களை போல இந்திரியங்களை போல காணும் தன்னை உணராது இவ்வான்மா வான்மா மேலே குறிப்பிடப்பட்ட ஆன்மா தன்னாலே தன்னாலே உணரும் இந்திரியங்களை போல தன்னாலே என்பது தன் தலைவனாலே தன் தலைவனாலே தன் தலைவனாலே உணர்கின்ற இந்திரியங்களை போல தன்னாலே என்பது தன் தலைவனாலே இந்திரியங்கள் இது கருவி கருவிகள் அறிவினுடைய என்ன வேணும்? அதற்கு ஒரு தலைவன் வேண்டும். அதுபோல ஆன்மாவுக்கு யார் வேணும்? ஒரு தலைவன் வேண்டும். ஏன்னா தானும் ஆன்மா என்ன அறியாது? தன்னை அறியாது, தன்னை அறியாது. அப்புறம் தன்னை தன்னை தன் தலைவனை ஐ என்பது தலைவன். தானும் தன்னையும் உணராது, தன் ஐ தலைவனையும் உணராது. எப்படி இந்திரியங்கள் ஆன்மாவால் அறிந்தாலும் தன்னை அறியாது, தன் தலைவனையும் அறியாது. அதுபோல ஆன்மா தன்னை அறியாது, தன் தலைவனையும் அறியாது. சரியா? தன்னை அறியாது, தன் தலைவனையும் அறியாது. எனவே தன்னையும் உணராது கெட்டலாம். சரி, இந்த கடைக்கு விட எங்க இருக்கு? கடை என்னது? கடை கடை ஈஸ்வர அதிகாரி கடை என்னது? ஆன்மாவே அறியும். சித்து பொருளுக்கு இன்னொரு சித்து பொருள் துணை வேண்டாம் அப்படின்னு தடை. இங்க ஏது சொல்லியாச்சு. இதுல அந்த விடை இருக்கா இல்லையா? என்ன விடை? சொல்லுங்க. அப்படியே மேற்கோள் ஏது அதிகம். ஆமா ஆமா தள்ளு 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 தள்ளுன்னு தள்ளிட்டே போறதா? சத்தியா விட இருக்கா? அது தெரியுங்க.
அது தடையும் சொல்லியாச்சு, விடையும் சொல்லியாச்சு. விடை இதுதான் விடையா, இது சரியா இருக்கா, அந்த தடைக்கு இது எப்படி பொருந்தி இருக்குதான்னு கேள்வி. சொல்லுங்க. ஏன்னா நம்ம படிக்கிறோம்னா படிச்சுட்டே போறதில்ல, அங்கங்க நின்று என்ன புரிஞ்சுக்கிட்டேன்னு தெரியுமா இல்லையா? படிச்சு அதுல இருக்கிற பொருள் அப்படியே புத்தகத்தை பார்த்தேன், தான், தன்னை, தன் தலைவனை, ஓட்டு 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 பக்கத்துல திருப்பி அப்படி போறதா? அப்படியே போறது. தடை ஈஸ்வர அதிகாரம் சொல்லிட்டாரு. சடத்துக்கு சித்து பொருள் வேணும், சித்துக்கு இன்னொரு சித்து வேண்டாம். இது தடை. விடை என்னது? ஒரே தலைவன் தான். அந்த கேள்விக்கு விடை இது. கேள்வி விடை பொருத்தி காட்டுங்க நான் கேட்கிறேன். ஐயா சும்மா அறிவுடைய பொருள், சட பொருள், சித்து பொருள் டைலாக் பேசிட்டு இருக்காத. ரெண்டு ஒண்ணுதான். அதுக்கு அறிவு இல்ல, இவனுக்கு அறிவு இருக்குதுன்னு சொல்லிக்கிறேன். அது தனி அறியாது, தலைவனை அறியாது. இதுவும் தனி அறியாது, தலைவனை. ரெண்டு ஒண்ணுதாயா. என்ன அது சடம், இது சித்து பொருள் சொல்லிட்டு இருக்கிறேன். இதுவும் ஜடம் தான். ஜடம் தான். ஏன் சொல்றாரு? யாவையும் சூனியம். நீ போய் அறிவுரை பொருள் சொல்லாத, அறிவுரை பொருள் போய் பாரு. எங்க தெரிய மாட்டேங்குது. நானும் பார்க்கிறேன், படிச்சு பார்க்கிறேன். அறிவுடைய பொருள் தானே, அறிவுடைய பொருள் தானே. பார்த்தோன்னே புரியுமா இல்லையா? கேள்வி சொல்லியாச்சு, பதிலும் சொல்லியாச்சு, நமக்கு அறிவும் இருக்கிறது இல்லையா? பதில் இங்கே இருக்கா இல்லையா? கேள்வி இருக்கிறது, பதில் இருக்குது. ரெண்டையும் பார்த்துட்டு கேள்வி கேட்டு பதில் சொல்றதுன்னா பரவாயில்ல. கேள்வி சொல்லி பதில் சொல்லி இந்த கேள்வியும் பதிலையும் பொறுத்துனா என்ன வேண்டி இருக்குது? அறிவித்தால் தான் அறிவு. அறிவித்தால் தான் அறிவு. அவ்வளவுதாயா பதில். அது தனி அறியாது. இந்திரியங்களை போல இந்திரியம் தனி அறியாது, தலைவனே அறியாது. ஆன்மாவும் தன்னை அறியாது, தலைவனே. அப்புறம் எங்க வந்துச்சு அறிவுடைய பொருள் சட பொருள் பேசிட்டு இருக்கிறார் இல்லையா? அறியாது. அறிவித்தாதான் அறிவு, அறிவித்தாதான் அறிவு. ரெண்டு ஒண்ணுதான். ஆமா. ஏழு யாருது? பதில் சொல்லியாச்சு. அறிவு இருக்குதுன்னு பேசாத அப்படின்னு சொல்றோம். சரியா? அறிவென்ற பெயர் அவ்வளவுதான். இப்போ நம்ம அறிவும் அவ அறிவும் ஒன்னா இல்ல. ஏன்? அறிவித்தாலே முழுசா அறிவான். அறிகிற போது எப்படி அறிவான்? வழிமுறையில் அறிவான், மறந்து அறிவான். அப்ப நம்ம அறிவு வேறு, ஆன்மாவுடைய அறிவு. இப்போ ஆன்மா அறிவது, சாரி, கருவி அறிதல் ஆன்மாக்கு ஆதல் போல. கருவி அறிதா இல்லையா? அது யாருக்காக அறியுது? ஆன்மாவுக்கு தானே ஆகுது. சாப்பிட்றோம், நல்லா வீட்டு சாப்பிட்றோம். சாப்பிட்றது எது? சாப்பிட்றது எது? வாய். நல்லா இருக்கு அப்படின்னு அனுபவிக்கிறது எது? ஆன்மா. அறிவது எது? கருவி. அறிவது கருவி,
பயன் யாருக்கு? அனுபவம் யாருக்கு? ஆன்மாவுக்கு. அறிவது கருவி, செலுத்துவது எது? ஆன்மா. பயன் யாருக்கு வருது? ஆன்மாவுக்கு தானே வருது. ஆன்மாவுக்கு தானே வருது. கேட்கறது காது, அனுபவம் யாருக்கு? ஆன்மாவுக்கு தான். ஏன்னா காது எது செலுத்திட்டு இருக்கு? ஆன்மா செலுத்திட்டு இருக்கு. அப்ப எது செலுத்துகிறதோ அதுக்கு தான் அனுபவம். லாஜிக் ஓகேவா? லாஜிக் ஓகேவா? அடுத்த கேள்வி, அது போல ஆன்மா செய்தா திருவருள் செய்தா? நம்ம அதுதான் நம்ம கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்கிறோம். நம்ம கேள்வி அதுதான். நான் நினைக்கிறேன் என்னென்ன, இனிமேல் நன்றாக பூசை செய்ய வேண்டும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். செய்ய முடியுதா? முடியல. ஏன் செய்யல? பெருமான் செலுத்தல. அவன் செலுத்தினா நான் செய்ய போறேன் இல்லையா? செலுத்தாத குற்றம் எனக்கா? அவங்க பூஜை செய்யல, பூஜை செய்யல. நான் விரும்பினாலும் செய்ய முடியாது. அவன் செய்ய வச்சாதான் செய்ய முடியும். செய்ய முடியும். இன்னைக்கு நான் பூஜை செய்யல, குற்றம் எனக்கா? அவனுக்கா? நம்மளுக்கு தான் குற்றமே, அவனுக்கு இல்ல. அதான் அவன் தானே செய்ய வைக்கணும். நம்ம வினைக்கு தக்கவாறு தான் அவன் கொடுக்குறான். செய்யாது அப்படிங்கிறப்ப அது நம்மளை சார்ந்து. அதான் கேள்வி. இப்போ கண்ணு பார்க்கணும், காது கேட்கணும், இதெல்லாம் பார்த்தாலும் கேட்டாலும் பயம் யாருக்கு? முதலாளி யாருக்கோ அவனுக்கு தான் பயம். காலையில் கடையை திறந்தாச்சு, பயங்கர கூட்டம், அம்மா வாங்கி போயிட்டே இருக்கிறாங்க. கடையில் 10 பேர் வேலை செய்யறான். 10 பேர் நிக்கிறதுக்கு நேரம்லாம் வேலை செஞ்சுட்டு இருக்கிறான். சந்தோஷம் யாருக்கு? நல்லா நம்புறதுக்கு முதலாளி தான் இல்லையா? வேலைக்காரன் ஆவா காலையில் பயங்கரமான வியாபாரம் அப்படியே நினைச்சு வேலை செஞ்சுட்டு இருப்பான். காரர்கள் உயரம் வாங்குறாங்களா அப்படின்னு வேலை செஞ்சுட்டு இருப்பான். சரியா? வேலை செய்யறது பூரா யாரு? வேலைக்காரன். பயன் யாருக்கு? முதலாளிக்கு. ஏன்னா இவன் எழுத்தி அவன் செஞ்சுட்டு இருக்கிறான். பயன் யாருக்கு வருது? முதலாளிக்கு தான் வருது. இப்போ ஒன்றுமே வரல, 10 பேர் சும்மா உட்காந்துட்டு இருக்கிறான். இப்போ யாரு வருதுமா உட்காந்துருப்பா? நீ சம்பளத்துக்கு கூட யாரும் ஆகல. இல்லை நீ போச்சா, ஒரு ஆளுக்கு 500 ரூபா போட்டா 10 பேருக்கு 5000 ரூபாய் நீ நட்டம் அப்படின்னு வருத்தமா யாரும் உட்காந்துருப்பா? வேலைக்காரனுக்கு அந்த ஆளுக்கு கவலை இல்லை, அதனால கவலை இல்லை. அவன் சம்பளத்தை வாங்கி போயிட்டே இருப்பான். இப்போ செலுத்துவனுக்கு தான் என்ன இருக்கிறது? அனுபவம் இருக்கா இல்லையா? அப்போ ஆன்மா செலுத்துவதனால கருவி இருக்குதுன்னா கண்ணாகா நான் இன்னைக்கு நல்ல காட்சியை கண்டு கொண்டு இருக்கிறேன், இன்னைக்கு பார்த்து பாடம் அப்படின்னு காது சந்தோஷமா கேட்குமா? எதை சொன்னாலும் ஒரே பேர் தான் கேட்கும். அதுக்கு என்ன கிடையாது? அனுபவம் கிடையாது. ஆன்மாவுக்கு தான் அனுபவம். ஏன்னா ஆன்மா செலுத்ததான் கருவி கண்டு கொண்டு இருக்கிறது. அது போல செலுத்துவது திருவருள் தானே. திருவருளுக்குள்ளவா பயன் போகணும். ஆன்மாவுக்கு ஏன் பயன் வருது? இதுதான் கேள்வி. இதுதான் கேள்வி. கருவி அறிதல் ஆன்மாவுக்கு ஆதல் போல ஆன்மா அறிதல் திருவருளுக்கு ஆகுமோ என்பதுதான் கேள்வி. அந்த கேள்விக்கு கிடையாதான் எடுத்துக்காட்டு வேண்டும். சரியா? இந்த ஆன்மாவின் அறிவு வேற, திருவருள் அறிவு வேற. ஆன்மாவின் அறிவு வேற, திருவருளுடைய அறிவு வேற. ரெண்டுக்கும் சித்துன்னு தான் பேரு. சித்துன்னு சித்துனா அறிவு. பெருமானுக்கு என்ன சொல்றோம்? சத்து, சித்து, சித்து, ஆனந்தம், சச்சிதானந்தம். சத்து, சித்து, ஆனந்தம். சத்து தான் அது ஆறாவது. சித்துனா அறிவு, ஆனந்தம் தான் இன்பம். இதுல அறிவு பேரறிவு, இது
பேராற்றல். இது வரம்பில் இன்பம். இது நமக்கு வருகிற போது சிற்றறிவு. இங்கே சிறிய ஆற்றல். மாறக்கூடியது. இங்கே இன்பம் மாறக்கூடியது. கருவி அறிதல் ஆன்மாவுக்கு ஆதல் போல. கருவி அறிதல் ஆன்மாவுக்கு ஆதல் போல. கருவி அறிதல் ஆன்மாவுக்கு ஆதல் போல. ஆன்மா அறிதல் இறைவனுக்கு ஆகுமோ? இப்போ சித்துன்னு சொன்னாலும் ஆன்மாவினுடைய அறிவு இச்சை செயல். இறைவனது அறிவு இச்சை செயல். அவனது அறிவு பேரறிவு. அவனது அறிவு பேரறிவு. இது சித்தறிவு, மனங்களால் மறைக்கப்பட்டது. அறிவு ஆன்மாவின் அறிவு மனங்களால் மறைக்கப்பட்டது. இயல்பாகவே பாசங்களில் நீங்கி நிற்றார். இறைவனது அறிவு இயல்பாகவே பாசங்களில் நீங்கி நிற்றார். நம்ம அறிவு இயல்பாகவே பாசத்தோடு கூடி நிற்றார். பேரு மட்டும்தான் சித்துன்னு பேரு, ஆனா ரெண்டு ஒண்ணு கிடையாது. சரிங்களா? அடுத்தது அவனது தன்மை என்னது? மாறாதது. சத்துன்னு சொன்னா அவன் மாறாதது, எப்பொழுதும் ஒருபடித்தான் இருப்பான். நேற்று இன்று நாளை மூணுலயுமே அப்படி இருப்பான், ஒரே மாதிரி இருப்பான். அவனுக்கு என்ன கிடையாது? அவத்தை கிடையாது. நாமெல்லாம் கேவலத்துல கிடந்தோம், அங்க ஒரு மாதிரி இருந்தோம். எப்படி இருந்தோம்? அறிவில நம்ம இருந்த நெத்தன் அராகமாதி குணங்களோடும் செய்விடன் கலாதியோடும் சேர்விடன் கர்த்தாளன் போகத்தில் கொள்கையில்தான் பிரிவிடன் மனத்தினோடு வியாதி கேவலத்தில் ஆனோம். கேவலத்தில் அப்படி கிடந்தோம். சகலத்துல குருவினை கொண்டு போக போகியல் உன்ன செப்பல் வரைஞ்செயல் கருவி சத்தமாரியா விடயம் தன்னில் புரிவதும் செய்து இது எல்லா யோனையும் குப்புடந்து இருதலும் சகலமான அவர்த்திகள் இப்படி கிடந்தோம். நேற்று அப்படி கிடந்தோம், இன்னைக்கு இப்படி கிடந்தோம். ஒரு நாளைக்காவது ஒரே மாதிரி இருப்போமா? அதுவே காலையில் ஒரு மாதிரி இருப்போம், மதியானம் ஒரு மாதிரி இருப்போம், ராத்திரி ஒரு மாதிரி இருப்போம். காலையிலேயே 9 மணிக்கு ஒரு மாதிரி இருப்போம், 10 மணிக்கு ஒரு மாதிரி. ஆனால் 9க்கு 9:30 ஒரு மாதிரி இருப்போமா? அது கிடையாது. எப்ப எப்படி இருப்போம்னு நமக்கே தெரியாது. ஒரேபடித்தான் இருக்கிற தன்மை நமக்கு ஒருபோதும் கிடையாது. அவன் என்றும் நேற்று அப்படிதான் இருப்பான், நாளைக்கு அப்படிதான். அவன் தான் சத்துனா. சத்துனா பெருமான் மட்டும்தான் சத்து. இது எல்லாம் ஒண்ணு சத்து கிடையாது. சரிங்களா? அது அவத்தைப்படுவது ஆன்மா. எனவே அது அவனது பேராற்றலினாலே அவன் ஒரே மாதிரி இருப்பான், நாம மாறிக்கிட்டே இருப்போம். அவனது அறிவு பேரறிவு, நம்ம மனங்களால் அழைக்கப்பட்ட அறிவு. அவனது ஆனந்தம் வரன்பின் இன்பம். இன்பமே என்னாலும் துன்பமில்லை. அவன் இன்பத்தை தவிர ஒண்ணுமே இன்ப வடிவினர். இன்பு அதனை எய்துவார் இனியும் அவர் குருவும் இன்பகணம் ஆதலினால் இல். நல்லது. இன்னொருத்தர் வந்து அவருக்கு இன்பம் தர வேண்டியது இல்லை. இன்பு அதனை எய்துவார் தீயும். அவனை போய் கையெழுத்து நின்னா இன்பத்தை கொடுத்துருவான். ஏன்னா அவனை யாரு? இன்ப வடிவினர், இன்ப வடிவினர். எனவே இன்பு அதனை எய்துவாருக்கு ஈயும். எதனால? ஆட்ட முடிக்க எய்துவாருக்கு ஈயும் அவருக்கு உருவம் இன்பகணம்.
அவருக்கு உருவம் இன்பகணம் என்பதினாலே எய்துவார்க்கு அவன் இன்பத்தை கொடுப்பான். நான் கொடுக்கணும்னா எனக்கு இருக்கிறது தான் கொடுக்க முடியும், இல்லாத கொடுக்க முடியுமா? நாம சொல்லுவோமா இல்லையா? 10 ரூபா இவர் நானே கஷ்டத்துல இருக்கு, நானே எவன் கொடுப்பான்னு பார்த்துட்டு நீ எங்கட வந்து கேட்டீங்கன்னா அவர் வச்சிருக்கிறார் நிறைய, அவர்கிட்ட போய் கேட்டீங்கன்னா கூட கொடுப்பாரு. எங்கட போய் கேட்கறியே அப்படின்னு என்ன அர்த்தம்? இருக்கிறதா கொடுக்க முடியும், நம்ம இருந்தாலும் கொடுக்க மாட்டோம், அது வேற விஷயம். உதாரணத்துக்கு வச்சுக்குவோம், இருக்கிறதா கொடுக்க முடியும் இல்லையா? இல்லாத என்ன செய்ய முடியாது, கொடுக்க முடியாது. அவன்கிட்ட இருக்கிறது என்னது? இன்பம் மட்டும்தான் இருக்கு. அவர் உருவம் இன்பகணம் ஆதலினால் துன்பம் என்பது அவன்கிட்ட இல்லை. எது இல்லை? துன்பம் அவன்கிட்ட கிடையாது. அவன் கொடுத்தா இன்பத்தை மட்டும்தான் கொடுப்பான், துன்பத்தை அவனால் கொடுக்க முடியாது. ஏன்? அவன்கிட்ட இல்லை. நம்மகிட்ட நாம கொடுத்தா அதான் கொடுக்க முடியும். சரியா? எனவே அவன் யாருங்க? வரம்பில் இன்பம் உடையவன், பெரும் கருணை. கொடுப்பதற்கு என்ன வேணும்? கருணை வேணும். வரம்பில் இன்பம் இருந்தாலும் கொடுப்பதற்கு என்ன வேணும்? கருணை வேணும். இப்ப நான் இப்ப சொன்னதான் என்னது? காசு இருந்தா கொடுத்துருவாங்க, இருந்தா கொடுத்துருவாங்க. அதெல்லாம் இருக்கும்போது பேசிக்கிறாங்க. ஏன்? இருந்தாலும் கொடுப்பதற்கு நம்ம மனசு புரியுதுங்களா? ஏன்? நமக்கு என்ன கிடையாது? கருணை இல்லை, கருணை இல்லை. வீரர்களை கண்டு இறங்குகிற கருணை நமக்கு இல்லை. ஆனால் நம்ம என்ன செய்ய மாட்டோம்? இருந்தாலும் கொடுக்க மாட்டோம். ஆனா அவன் இருப்பதை எல்லாம் கொடுத்துருவான். அவனும் அடியாரும் ஒரே மாதிரி இருக்கிறாங்க. அதனாலதான் யாது ஒன்றும் நம் மக்கள் உண்டாகி அல்லது அடியவர் உடைமை ஐயமில்லை. சாமி என்ன பார்த்து கேட்டுட்டீங்களே, இசையலாமனில் இயம்பலாம். நீங்க கேட்கும் போதே எனக்கு பகி இருக்குது. என்ன பார்த்து இப்படி ஒரு கேள்வி கேட்டுட்டீங்களே, நீ கொடுக்கறன்னு சொல்லு, நான் என்னன்னு கேட்கிறேன். கேட்கும் போது என்னாச்சு? நீ ஒரு வேலை கொடுக்க மாட்டேயோ அப்படின்னு இப்படி ஒரு கேள்வி கேட்டுட்டீங்களே. எங்கிட்ட ஒரு பொருள் இருந்தால் யார் ஒன்றும் நம் மக்கள் உண்டாகி அல்லது எம்பிரான் அடியவர் உடைமை. எம்பிரான் அடியவர், இதுல ஒரு பகுதியை நாம சொல்லுவோம். யாது ஒன்றும் நம் மக்கள் உண்டாயின்னு நம்மளாம் நான் சொல்லுவோம். இருந்தா கொடுக்க மாட்டாங்களா அப்படிப்போம். ஆனா வச்சுக்கிட்டே நம்ம இல்லைன்னு சொல்லுவோம். புரியுதுங்களா? ஆனா அவர் எப்படி சொல்றாரு? அப்ப அவர் ஒண்ணுமே இல்லையா? கேள்வி வச்சுக்க. நம்ம சொல்றோம் அவர் சொல்றோம் வேறுபாடா ரெண்டு பாருங்க. யாது ஒன்றின் நம்பக்கள் உண்டாயின் என்னிடம் ஏதாவது ஒரு இருக்குமானால் சொல்றது ஏற்பறை ஊரே பெரிய செல்வர். அப்போ அவர் என்ன சொல்லணும்? என்கிட்ட இருக்கிறது பூரா அடியவருக்கு தாங்க அப்படின்னு சொல்லணுமா இல்லையா? அவர் என்ன சொல்றாரு? என்கிட்ட யாராவது இருந்தா அப்படின்னு என்ன நம்ம பேசுறோம்னா இல்லையா? அப்படின்னு பேசுற அப்படியா? என்னுடையது என்று எதையுமே நினைக்கல. ஏற்கனவே அவர் இருக்கிறது போல பெருமானுக்கு நினைச்சிட்டாரு. ஒரு வேலை எல்லாமே அடியாருக்கு தான், எனக்குன்னு ஒண்ணு ரெண்டு ஏதாவது வச்சிருந்தா இது மனைவி மக்கள், இதை என்ன நினைக்க முடியாது. வேற யாருக்கு நினைக்க முடியுமா? அது என்னுடையதுன்னு ஒரு வேலை அறிவுல இருந்தால் அதுவும் அடியாது, அதுவும் அடியாது. நீங்க சந்தேகப்பட வேண்டாம். சந்தேகம் எனவே யார் ஒன்றும் நம்பக்கள் உண்டாயின் அல்லது எம்பிரான் அடியவர் உடைமை ஐயமில்லை. அருள் செய்யும் என்ன காதலும் மனைவியை வேண்டி வந்தனம் அப்படின்னு புரியுதுங்களா? இப்ப இருந்தா கொடுப்பது, இருக்கிறத கொடுப்பது, இருப்பதை எல்லாம் கொடுப்பது இறைமை குணம். கருணை தான். கருணை என்பது அன்புக்கும் கருணைக்கு என்ன வேறுபாடு? தொடர்பு பற்றி வந்த அன்பு, தொடர்பு பற்றாது வருவது கருணை. வந்தவர் யாரெல்லாம் தெரியாது, கேட்ட உடனே
நாமெல்லாம் நம்ம கொடுப்போம், யார் கொடுப்போம்? நான் சேர்த்து வச்சுக்கிற சொத்து பூரா உனக்கு தான் தம்பி. யாருக்கு சொல்லுவோம்? பையனுக்கு பிள்ளைக்கு இன்னொரு ஆளுக்கு சொல்லுவோமா? இப்ப நமக்கு கருணை, பெரும் கருணை, எனக்கு இருக்கிறது பூரா உனக்கு தான். இப்ப நம்ம இருக்கிறது அன்பு, அன்பு இருப்பது அன்பு. யாருக்காக? தொடர்பு பற்றி வருகிற அன்பு. பையனுக்கு தருவோம், பிள்ளைக்கு தருவோம், வேற யாருக்காவது தருவோமா? ஏன்னா நமக்கு என்ன பண்ணல, இந்த அன்பு கருணையாக பரிணமிக்கவில்லை. அன்பு என்பது என்னவா மாறல, கருணையாக பரிணமிக்கணும். அன்பினுடைய பரிணாம வளர்ச்சி தான் கருணை. அதனாலதான் வள்ளுவர் அன்புடனே வைக்கிறார். ஏன்னா முதல்ல என்ன செய்யணும், ஒருவனுடைய அன்பு என்பது, இப்ப நம்ம ஒரு இளமை வாலிப வயதுல அன்பு யார் மேல அதிகமா இருக்குன்னா, என் மேல் எனக்கு அன்பு நிறைய. என்னில் யாரும் எனக்கு இனியார் இல்லை, என்னிலும் இனியான ஒருவர், என்னை விட என்னை நேசிக்கக்கூடிய ஒருவன் இல்லை இல்லையா? அப்ப என் அன்பு எங்க இருக்குது? என்னிடத்தில் எனக்கு அன்பு இருக்கிறது. இந்த அன்பு என்ன ஆகணும், மனைவி கிட்ட வரணும். வாலிப வயதுல என்னிடம் இருக்கிற அன்பு என்ன ஆகணும், ரெண்டா பிரிஞ்சு, நான் பாதி நீ பாதி, நீ பாதி நான் பாதி கண்ணே அப்படின்னு சினிமா பாட்டு கேட்டு உண்மைதான். அன்பு என்ன ஆகணும், அடுத்து கொடுக்க பழகணும். இது வரைக்கும் தாய் தந்தையிடம் நாம் பெற்றுக்கொண்டே வந்தோம். நமக்கு வாங்க மட்டும்தான் தெரியும், கொடுக்க தெரியாது. எது வரைக்கும்? திருமணம் வரைக்கும். திருமணம் வந்த உடனே என்ன ஆகுது, இந்த அன்பை கொடுத்து பழகிற யாருக்கு? மனைவி. மனைவி பெற்ற உடனே ஈருடன் ஓதுயிர் ஆன உடனே ஒரு குழந்தை வருது. அப்ப என்ன ஆகுது, இந்த அன்பு இன்னும் அடுத்த நிலைக்கு போகும். அங்கிருந்து என்ன ஆகணும், அந்த வயது வருகிற போது உறவு, நட்பு, சுற்றம் என்று வந்து எல்லா உயிரையும் ஒன்றா பார்க்கிற தன்மை வரும். இந்த அன்பு என்ன ஆகணும், படிநிலையில கொஞ்சம் கொஞ்சமா பரிணமித்து எல்லா உயிர்களையும் நேசிக்கின்ற தன்மை வந்துருச்சு. அன்பு என்னவா மாறிடுச்சுன்னா கருணையா மாறிடுச்சு. நமக்கு அன்பே இன்னும் வரல. இங்க இப்பெல்லாம் என்ன ஆயிடுச்சு, ஐசோலேட்டட் ஃபேமிலி, தனி குடும்பம். அன்பு தாய் தந்தைக்கே கிடையாது. அன்பு என்ன இப்போ தாய் தந்தையெல்லாம் கிடையாது. நானும் நீயே குழந்தை, அவ்வளவுதான். முதல்லாம் கூட்டு குடும்பமா இருந்தாங்க. அம்மா அப்பா இருப்பாங்க, மாதா பாட்டி இருப்பாங்க, சித்தப்பா பெரியப்பா இருப்பாங்க, ஒரு ஜாயிண்ட் ஃபேமிலியா இருந்தாங்க. குறைஞ்சபட்சம் அந்த அன்பு ஒரு 30 பேருக்காவது டிஸ்ட்ரிபியூட் ஆகிட்டு இருக்குது. இப்பெல்லாம் 3 பேர் தீராது 4 பேர். அதை தாண்டி அந்த அன்பு எங்கேயும் போயிடக்கூடாது. அதுல என்ன ஆயிடுச்சு, அப்போ வீட்டுக்காரர் சம்பாதிக்கிறது அவர் அக்கௌண்ட்ல தனியா இருக்கும், மனைவி சம்பாதிக்கிறது அவர் அக்கௌண்ட்ல தனியா இருக்கும். 2 பேர் என்ன செஞ்சுக்குவாங்க, பிசினஸ் தான் பண்ணுவாங்க. ஒரு 5000 ரூபாய் அனுப்பிச்சு, ஒரு 10000 ரூபாய் வச்சுக்கோ. என்னாச்சு, எல்லாம் தனித்தனியா போச்சு. நம்ம அறிவு எவ்வளவு குறுகிக்கொண்டே வருகிறது பாருங்க இல்லையா? நம்ம எப்ப போய் நீ எனக்கு பணம் கொடு, நான் உனக்கு பணம், நீ எதுக்கு கொடுத்த, நான் எதுக்கு எடுத்தேன்னு ஒரு கணவன் மனைவிக்கிடையே வரவு செலவு வந்ததுனால அந்த அன்பு என்ன ஆகலன்னு அர்த்தம், பரிணமிக்கலன்னு அர்த்தம். இங்க இருக்கிற அன்பு இங்க அங்கேயே போகல. அப்புறம் எங்க குழந்தைக்கு போறது, அப்புறம் எங்க அப்பா தாத்தாவுக்கு போறது, பாட்டிக்கு போறது, உறவுக்கு போறது, உலகத்துக்கு எங்க போறது, போமா போகாது. நாம சொல்லிக்கலாம், கரணி எல்லாரையும் பேசிக்கிறேன். அதனால அப்படியே அர்த்தம் வைக்கிறார் வள்ளுவர். ஏன் வைக்கிறார், முதல் அன்புடைமை, இல்லறவியல் வைக்கிறாரு, முதல்வரை பெறுதல், இதெல்லாம் அப்படியே அந்த வரிசையே அவ்வளவு அழகா வச்சிருக்கிறாரு வள்ளுவரை. வரிசையா வைக்கிறார். முதல்வரை பெறுதல், குழந்தை வரணும், குழந்தைக்கு அன்பு வரணும். வந்தாதான் அது எங்க போவோம், அடுத்த நிலைக்கு போகணும். இங்க நம்ம முதல்ல சட்டை போட்டு க்ளோஸ் பண்ணிடுறோம். எனக்கு மட்டும்தான் அந்த அன்பு எங்க கொண்டு போகக்கூடாது, கணவன் மனைவிக்கே கிடையாது. அங்கே இல்லாத போது நான் எல்லா வரையும் பார்த்து நேசிக்கிறேன்னு சொன்னா அது என்னவா இருக்கும், எல்லாம் பொய் தான். போற ஏறி கோடி பிடிக்காதவன் வானம் ஏறி வைகுண்டம் போனானா. வீட்டுக்குள்ள இருக்கிற 4 பேருக்கு மேலே நம்ம என்ன செய்ய முடியல, அன்பு செலுத்த முடியல. வீட்டுல இருக்கிற 4 பேருக்கு கூட நம்மளால என்ன செய்ய முடியல, அன்பு செலுத்த முடியலன்னா நம்ம எங்க சம்பந்தமே இல்லாத ஒரு ஆளை பார்த்து எப்படி அன்பு செலுத்த முடியும்? இப்ப நம்ம இல்லாம அவர் இல்லை, அவர் இல்லாம நாம இல்லை. நம்ம காலத்துக்கும் பிடிக்குதோ பிடிக்கலையோ அவரோட வாழ்ந்தாகணும். அவர் நமக்கு 4 நல்லது செஞ்சிருக்காரு, 2 கெட்டது இருக்கு, இன்பம் இருக்கு, துன்பம் இருக்கு. இது நம்ம பிரிக்கவே முடியாதுக்கும் போத இதுல கஷ்ட நஷ்டத்தை நம்ம அனுசரிச்சு நம்ம அன்பு செலுத்த முடியலன்னா நம்ம எங்க போய் யாருமே சம்பந்தம் இல்லாத ஒரு ஆள்கிட்ட போய் எப்படி அன்பு செலுத்துவோம்? எல்லாம் போய் பாவனை தான்.
எல்லாம் போய் பார்க்கலாம், வரவே வராது. இது ஆன்மாவில் இலக்கணம். பெருமாள் எப்படி இருக்கிறான்? பெரும் கருணை. அவனுக்கு யாரும் மேல கிடையாது, அவ்வளவுதான். எனவே சித்து என்கின்ற ஒரு பேரை வச்சுக்கிட்டு நீ அவனை ஒண்ணு சொல்லாத, நீ அவன் ஒண்ணு சொல்லாத, அவன் வேறு நீ வேறு. சரிங்களா? அதான் இங்க எடுத்துக்காட்டு நண்பா. மண்ணு சிவன் சன்னதியில் மற்றுலகம் சேர்த்து எண்ணும் மறையின் இயல்பாராய் சொன்ன சிவன் கண்ணா உடம்படையால் கண்டு நிற்கும் நான் எதனால் சிவனாசத்தை மண்ணு சிவன் சந்நிதியில் மற்றுலகம் சேர்ப்பித்து என்னும் மறையின் இயல் மறந்தாய். மறையின் இயல், மறையின் இயல், மறையினது வேதம். வேதத்தினால் சொல்லப்படுது. இயல்னா வேத வாக்கியம். மண்ணு சிவன் சந்நிதியில், மண்ணு சிவன், மண்ணு சிவன் சந்நிதியில். சந்நிதினானது சங்கற்பம். முன்னிலையில் என்பதற்கு சங்கற்பம்னு பொருள் செய்யணும். சங்கற்பம் இறைவனது சங்கற்பம். இறைவனது சங்கற்பத்தினாலே மற்ற உலகம், மற்ற என்னது, மற்ற வினை மாற்று, வினை மாற்று, மற்றனா வினை மாற்று. அப்போ முன்னாடி சொன்னது மண்ணு சிவம், பின்னாடி சொல்வது உலகம். மண்ணு சிவம் மற்ற உலகம். மற்ற என்பதுக்கு என்ன பேரு? வினை மாற்று. வினை மாற்றுனா என்னது? ஒரு கருத்தை சொல்லி முடிச்சுட்டு அதுக்கு அடுத்த கருத்தை சொல்றது. அதெல்லாம் இருக்கட்டும் அப்படி சொல்றோம் இல்லையா? ஒன்று பேசிட்டு அதெல்லாம் இருக்கட்டும் அப்படின்னு என்னதான் நான் வேற சொல்றேன். இதற்கு வேறாக, இதற்கு வேற, அதை என்ன சொல்லுவான்? ஒரு இடையில ஒரு இலக்கணத்துல மற்று அப்படின்னு சொல்லி வைப்பாங்க. மற்றுனா வேறாக. எதற்கு வேறாக? மண்ணு சிவத்திற்கு வேறாக உலகம். உலகம் ஏன்னா இது சித்து, இது அசத்து. ஆனா ரெண்டு போட்டாரு, மற்ற போட்டாரு. மண்ணு சிவன் சந்நிதியில் இறைவனது திருவருளால், நிலை பெற்ற இறைவனது திருவருளினாலே அவனுக்கு வேறாகிய உலகம். வேறு என்பது இங்க எப்படி? இவன் சித்து, அது அசத்து. அறிவுடைய பெருமானுடைய முன்னிலையில சங்கற்பத்தினால அறிவற்ற சடம் சேர்த்தித்து தொழில் படும். சேர்த்தித்து என்பது தொழில் படும். சேர்த்தித்து என்பது தொழில் படும். அப்போ அறிவற்ற சடமாகிய உலகம் இறைவனது திருவருளினாலே செயல்படும். உலகம் தானே தொழில்படாது. அதை தொழில்படுத்துவதற்கு யார் வேணும்? அறிவுடைய ஒருவன் வேண்டும். அந்த அறிவுடைய யாருன்னா பேரறிவாகிய பெருமான். அதனால மண்ணு சிவன் தான். என்றும் நிலை பெற்ற மறையின் இயல் மறந்தாய். வேத வாக்கியத்தை நீ மறந்தாய். வேத வாக்கியத்தை மறந்தாய். மறந்தது யாரு? ஈஸ்வர அதிகாரவாதி. ஈஸ்வர அதிகாரவாதி கேட்ட கேள்விக்கு தான் இப்ப பதில் சொல்றாரு. ஏன்னா அவன் வேத தொடர்படுறவங்க தானே. ஈஸ்வர அதிகாரவாதி யாரு? எந்த சமயத்தில் வராரு? அகச்சமயமா அகப்புற சமயமா? வேதத்தை உடன்பட்டவங்க தானே அவங்க. வேதத்தை உடன்படுறாங்க. வேத வாக்கியம் என்ன சொல்றது? உலகம் இறைவனால் தொழில்படும் என்பது வேத வாக்கியம். சரியா? எப்ப வேதத்தை ஏற்றுக்கிற நீயே வேதத்தில் இருக்கிற சொல்ல நீ மாத்தலாமா? உலகம் இறைவனால் தொழில்படும். இறைவனால் தொழில்படும். எப்படி தொழில்படும்? அவன் சங்கற்பத்தினாலே தொழில்படும்.
இறைவன் உலகத்தை செய்கிறான்னு அர்த்தம். சந்தர்ப்பத்துலலாம் செய்யறான். அவன் நம்ம மாதிரி இப்ப நம்ம சித்தியார படிச்சுமா இல்லையா, என்னது குலால நாடு மண்ணின் கடாதி எல்லாம் வருவது. ஒரு பொய்யவன் எப்படி மண்ணை கொண்டு பானையை செய்கிறானோ அதுபோல இறைவன் மாயையாகிய முதற் காரணத்திலிருந்து விரோதானம் வினையாகிய துணைக்காரனை கொண்டு உலகமாகிய பானையை செய்தான் அப்படின்னு படிச்சோமா இல்லையா? படிச்சோம் இல்லையா? அப்போ இப்ப குலாலன் கையால செஞ்சது பாரு, பெருமாள் என்ன செஞ்சாரு? எல்லாம் மாயை இருந்து கொஞ்சம் பிச்சு எடுத்து அப்படியே பெரட்டி போட்டு செஞ்சாரா? எப்படி செஞ்சாரு? சங்கல்பத்தினால செய்யறாரு. இரவு உலகம் தோன்றுகன்னு நினைச்சா உலகம் தோன்றிடும். குலாலன் கைவினால செய்வது போல, தன் கையால் செய்வது போல நங்கையால் செய்யலாம் இல்லையா? தன் கையால் யார் செய்யறா? குயவன். நங்கையால் செய்வோம். நங்கை என்னது? திருவருள். நாம நம் கையால் செய்வது போல அவன் நங்கையால் செய்வான் இல்லையா? அப்போ அது சங்கல்பம். இறைவனது சங்கல்பம். வேத வாக்கியம். இப்ப ஈஸ்வர அதிகாரி பார்த்து கேட்கிறாரு, ஓ இல்லையா பேசுற மனித சிவன் சந்நிதியில் மற்றுலகம் சேர்த்திட்டு இறைவனது சங்கல்பத்தினால உலகம் தோன்றும் என்கின்ற அந்த இயல் என்பது இயற்றுதல் பேரு. இயற்றுதல், வழங்குதல், வழக்கு, மறை வழக்கு. இயல் என்பது இயற்றுதல். இயற்றுதல் என்பது இங்க வழக்கு, மறை வழக்கு. மறை வழக்கு தானே. மறை இயல் மறந்தாய், மறை இயல் மறந்தாய் இருக்கா இல்லையா? மறை வழக்கு. வழக்கு என்னது? சொல்ற வழக்கம். வேதத்துல சொல்லி இருக்கு, இறைவனுடைய சந்நிதியில உலகம் தோன்றும் என்பது மறை வழக்கு. மறந்தாய், மறந்தாய். விழி, விழி, மறந்தாய். சரிங்களா? விழிச்சொல். கூப்பிடும் போது என்ன செய்யறோம்? ஒரு செயலை செய்யறோம்னா அந்த செயலை வச்சு கூப்பிடுறோமா இல்லையா? மாங்கா, ஏ மாங்கா கூப்பிடுறோமா இல்லையா? மாங்காய் வைக்கிறவன மாங்கான்னு கூப்பிடுறோம். தூங்குறவன ஏ தூங்கு மூஞ்சி சொல்றோமா இல்லையா? அது அந்த வேலையை செய்யறவன அந்த வேலையை சொல்லி சொல்றது. அது போல மறந்தவனே, மறந்தாய் என்பது யாரு? மறந்தவன். அவன் மறந்தாய் அப்படின்னு கூப்பிடுறாரு. எதை மறந்துட்டான்? வேத வாக்கியத்தை மறந்துட்டான். அப்ப இது யாரு குறிக்குது? ஈஸ்வர அதிகாரம். என்னும் மறையின் இயல் மறந்தாய். சொன்ன சிவன். சொன்ன சிவன். வேதங்களிலே சொல்லப்பட்ட முதல்வன். சொன்ன சிவன். வேதங்களிலே சொல்லப்பட்ட சிவன். சொன்ன சிவன் கண்ணா. கண்ணாக முதல்வன் ஆன்மாவுக்கு எப்படி இருக்கான்? கண் போல இன்றியமையாத துணை. இன்றியமையாத துணையாய் நிற்க கண்ணா. இன்றியமையாத துணையாய் நிற்க முதல்வன் ஆன்மாக்களுக்கு உணர்த்துகின்ற இன்றியமையாத துணையாய் நிற்க. உளம், உயிர். அந்த உயிர் வினையால் கண்டு அறிந்து நிற்கும். வினையால் கண்டு அறிந்து நிற்கும். வினையால் கண்டு அறிந்து நிற்கும். கான், இதை நீ அறிவாயாக. கான், இதை நீ அறிவாயா. அறிதல் என்பது
அறிதல் என்பது. கருவிகள் கருவிகள் வினைவழியின்றி அறிதலால் வினைவழியின்றி கருவிகள் வினைவழியின்றி அறிதலால் அதன் பயன் ஆன்மாவிற்கு ஆகும். அதன் பயன் ஆன்மாவுக்கு ஆகும். ஆனால் வினைவழி நின்று தன்முனைப்போடு வினைவழி நின்று தன்முனைப்போடு அறியும் ஆன்மாவின் பயன் இறைவனுக்கு ஆகாது. இதுதான் கேட்ட கேள்வி பதில். என்ன கேள்வி கேட்டான்? அதுக்கு பதில் சொல்லியாச்சு. கருவி எறிதல் ஆன்மாவுக்கு ஆகுது போல ஆன்மா எறிதல் இறைவனுக்கு ஆகுமோ அப்படிங்கிற கேள்விக்கு கருவி அறிகிற போது வினைவழி நின்று அறிவதில்லை, நன்முனை கூட அறிவதில்லை. என்ன சொல்லிச்சோ அதை மட்டும் செஞ்சுட்டு போயிடுச்சு. ஆன்மா அறிகிற போது என்ன செய்யுது? பெருமான் சொன்னா செஞ்சேன், எனக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லை அப்படின்னு செஞ்சுட்டா பரவாயில்ல. என்ன செய்யுது? நன்முனை கோடு செய்யுது, அது வினைவெளி செய்யுது. அப்புறம் நான் சொன்னதை நீ செஞ்சா பரவாயில்ல இல்லையா? நான் சொல்றதுக்கு மேல நீ என்ன செய்யற? எக்ஸ்ட்ரா எல்லாம் செய்யற. எரிபத்த நாயனார் புராணத்துல பாகரும் பட்டார், பட்டவர்த்தனமும் பட்டது. யானை செத்து போச்சு, பாகரம் வெட்டிட்டாரு. இது ஒருத்தர் தப்பிச்சு போய் என்ன செய்யறான்? மாயில் காவலர் நிக்கிறவன் போய் சொல்றான். என்ன சொல்றான்? பட்டவர்த்தனமும் பட்டது, பாகரும் பட்டார். யானை செத்துருச்சு, பாகர்கள் செத்து போனான். அரசர்கிட்ட போய் சொல்லணும். இவன் இங்கிருந்து போகும்போது எது போயிடலாம்? அரசர்கிட்ட போய் சொல்லணும். என்னன்னு சொல்லணும்? யானை செத்துருச்சு, பாகர்கள் செத்துட்டாங்க. இதுதான் அவன் கேட்டது. இவன் போனான். பட்டவர்த்தனம் பட்டது, பாகரும் பட்டனர், வெட்டினர் சொல்லலாம். ஒரே வார்த்தை தான் போட்டான், வெட்டினர் சொல்லலாம். ஏன் போகும்போது இவனுக்கு எப்படி ஒரு யானையையும் ஒரு பாகரையும் போராளர் வரணும்னா அப்ப நிறைய பேர் வந்துடணும். அவன் ஒழுங்கா அவன் சொல்லல, சொன்னவனுக்கு அறிவே கிடையாது. என்ன சொன்னான்? யானையை வெட்டிட்டாங்க, பாகரை வெட்டிட்டாங்கன்னு வந்து சொல்ல மொட்டை அம்மன் சொன்ன ராஜருக்கு அவர் என்ன கேட்பாரு? கேட்ட நம்ம என்ன பேசு கொஞ்சமா அறிவாண்டா. என்ன செஞ்சான்? பட்ட வர்த்தனமும் பட்டது, பாகரும் பட்டார், வெட்டினர் சொல்லலாம். முடிஞ்சு ஒரு போரே, ஒரே வார்த்தை தான். ஒரு போர் கிளம்பிடுச்சு. ராஜா எதிர்ச்சாரு, நாற்படையும் தயாராகும். அவர் அங்கிருந்து பாசலை தாண்டி முதல் வாயிலுக்கு வரும்போது 4 சடை தயாராகி. எதனால? வெட்டினர் சொல்லலாம். இவன் ஒழுங்கா பேசியிருந்தானா அங்க அவர் அங்கேயே யோசிச்சு ஒரு ஆளால எப்படி வெட்டி இருக்க முடியும்? இது ஏதோ நடந்தது. என்ன நடந்தது? அவனை கூப்பிடு. வெளியே நிக்கிறானே, அவனை கூப்பிடுங்க. எப்படி அவனால் வெட்டினாருன்னு கேட்டுப்பார். இல்லை அவர் வந்தாரு, பூ போடலை, ஆனை மிதிச்சிச்சு. அவர் வந்து கோவப்பட்டு யாரு யாரு நல்லா திரும்பி பூசியிருந்தாருங்க. அப்படியா? இரு நான் போறேன்னு அவர் மட்டும் போயிருப்பாரு. புரியுதா? ஏன்னா நம்ம அறிய எப்பவுமே சும்மா இருக்கு. பெருமான் போய் செய்யணும், அப்படி செஞ்சு இப்படி போய் செய்யணும்னு போவான். கண்டிப்பா அப்படி செய்யறது அப்படியே அறிவு கணக்குறையா பிடிச்சு ஏன் கண்முனைக்கு வருதா இல்லையா? இப்படிதான் செய்யணும் அப்படின்னு எதையாவது ஒண்ணு என்னையா சொன்னேன். அம்மா
ஆமாங்க நீங்க சொன்னதான் செஞ்சேன். நான் என்ன சொன்னேன் சொல்லு, நான் ஒரு வாரம் கூட இருந்தது இன்னொன்னு எங்க அறிவு கேட்கிற மாதிரி திருப்பி கேட்டுக்கிட்டே இருக்க வேண்டியதுதான். ஏன்னா இந்த தன்முனைப்பு உள்ள இருக்கிற போது நமக்கு என்ன செய்ய முடியாது, சொன்னதை சொன்னபடி செய்ய முடியாது, செய்யவே முடியாது. யோசிச்சு பாருங்க, நமக்கு மேல ஒரு ஆள் வச்சுக்கிட்டு அவர் சொன்னதை பிடிச்சிட்டு தட்டாம ஏங்க என்ன சொன்னாரோ சொன்னதை செய் அப்படின்னு நம்மளால ஏதாவது இருக்க முடியுதா? ஒண்ணு சொன்னதை செய்யாம இருக்கும், இல்லைன்னா வேண்டாத செய்யும். ரெண்டு ஏதோ ஒன்று வருது சரிங்களா? காரணம் என்னது? இயல்பு அதுதான். அறிவு நம்ம அறிவு வச்சுட்டு அதை பார்க்கணும். சொன்னதை செஞ்சா நம்ம வேலை முடிஞ்சு போச்சு, அதெல்லாம் நமக்கு எப்பவுமே வராது. எனவே கருவிகள் வினைவெளி அறிவதில்லை, அன்புடைப்போடு எதையும் அறிவதில்லை. எனவே அந்த பயன் யாருக்கு போச்சு? ஆன்மாவுக்கு போச்சு. ஆனா ஆன்மா எதை செய்கிற போதும் என்ன செய்வதில்லை, வெளிவெளிதான் அறிகிறது, வெளிவெளிதான் அறிகிறது, தன்முனைப்போடு அறிகிறது. இது கிடந்தா எப்ப கிடந்த ஏகனாகி இறைவனி. என்னைக்கு ஏகனாகி இறைவனி இருக்கிறோமோ அன்னைக்கு வேலையை முடிஞ்சு போச்சு. நேரம் யாருக்கு போயிடும்? இவன் உலகில் இதம் மகிதம் செய்த எல்லாம் இதம் மகிதம் இவருக்கு செய்தார்பாடு அவன் இவனாய் என்ற உறவை ஏகனாய் அன்படி நின்றிடவும் அகலும் சிவன் இவன் செய்தி எல்லாம் என் செய்தி இவனுக்கு செய்தது எனக்கு செய்தது என்று பௌமகள் உடனாய் நின்று கொள்வான் பரிவான் பாதகத்தை செய்ததும் பணியாகி இவன் செய்தி எல்லாம் என் செய்தி. யார் சொல்றா? பெருமான் சொல்ற. இவன் என்ன செஞ்சா நான் செஞ்சதியா? எனதுரை தமதுரை, எனதுரை மனதுரையா சொன்னாரா இல்லையா? நாம போய் சொல்லுவோம், நான் பெருமான் இல்லையா, நம்ம தன்முனை கூட சொல்றோம். அவர் எப்படி சொல்றாரு? அடங்கிருந்து சொல்றாரு திருவள்ளுவர். இப்போ ஏகனாகி நிற்க, ஏகனாகி ஏகனாகி என்பது என்னது? பத்தாம் போல ஏகனாகி நிற்க நான் எனது என்று மேற்கோளை சொல்லுங்க. 10ஆம் முதல் அதிகாரம் மேற்கோள். ஏகனாகி நிற்க, ஏகனாகி நிற்க. 10 முதல் அதிகாரம் மேற்கோள் சொல்லுங்க. அவ்வாறு இருக்கிற யாரிடம் செருக்கற்று அவன் சீவாதத்தை அனுப்பாகலாம். மேற்கோள் மேற்கோள் தான் பரமேஸ்வரன் மேற்கோளை கேட்டா ஏது சொல்லு. பரமேஸ்வரன் பரமேஸ்வரன் இவ்வான்மாவாய் நின்ற முறைமையால் அவனிடத்து ஏகனாகி நிற்க. பரமேஸ்வரன் இவ்வான்மாவாய் நின்ற முறைமையால் அவன் உங்கள்கிட்ட எப்படி நின்றானோ நீ அவன் அப்படி நில்லு. அவன் எப்படி நிற்கிறான்? அவன் நின்ன மாதிரி நீ நில்லு. எப்போ? வெத்த காலத்துல எல்லாத்தையும் செஞ்சுட்டு நான் ஒண்ணுமே செய்யலன்னு அவன் பின்னாடி நிற்கிறானா இல்லையா? எப்போ? யார்கிட்ட? நம்மகிட்டதான். ஊராக்கி அவன் செய்யறான், செஞ்சுட்டு என்ன செய்யறான்? நீதாப்பா, நீதான் பெரிய ஆளு அப்படின்னு தன்னை கொஞ்சம் கூட காட்டாம எங்க நிக்கிறான்? எல்லாத்தையும் செஞ்சுட்டு அவன் பின்னாடி நிற்கிறான்னு ஒன்னையும் செய்யாம நீ அவன் பின்னாடி நிற்கிற உனக்கு என்னையா வந்து செய்யறவனே நான் செய்யலன்னு நிற்கிறான். செய்யாதவன் என்ன செய்ய போதும்? பேசாம கை கட்டிட்டு நிற்க முடியாதா? எங்க முடியும்? வெத்த காலத்தில் அவன் உன்னிடம் மறைந்து நிற்பது போல புத்தி காலத்தில் நீ அவனிடம் மறைந்து நில். அவன் இன்ன மாதிரி இல்லை, இவன் ஒன்று எக்ஸ்ட்ராலாம் ஜெயிக்கிறது. ஏன்னா ஆன்மா என்னது? அறிவித்தால் அறியும். நின்று காட்டுறான் அவனை எப்படி நிற்கணும்னா அவன் முதலாளி தொழிலாளியா நிற்கிறான். நீ சொன்னதெல்லாம் நான் செய்யறேன், நீ என்ன சொல்றியோ அதெல்லாம் செய்யறேன்னு யார் நிற்கிறா? பெருமான் நிற்கிறான். நாம நினைச்சதெல்லாம் செய்யறானா இல்லையா? என் துரிசிகளுக்கு உடனாகி
என் துரிசிகளுக்கு உடனாகி மாலை ஒன்றின் பறவையை தந்து ஆண்டானே அதிகளாக எடையேன் பிரிந்திருக்கேன் ஆரூர் அவனிக்கிறான். வேண்டத்தக்கது அறிவோய் நீ வேண்ட முழுதும் தருவோய். நான் கேட்கறதெல்லாம் வேலைக்காரன் நினைக்கிறான். நம்ம என்னதை வேண்டோமோ ஏப்பா இந்த டம்ளர் எடு, 2 இட்லி வைக்க, பாத்திரத்தை கழுவு, நம்ம கேட்டதெல்லாம் செஞ்சான் யாரு? வேலைக்காரன் தானே. நம்ம கேட்கறதெல்லாம் செய்யறானா இல்லையா? எப்படி நிற்கிறான்? முதல்ல அடி வேலைக்காரனா நிற்கிறான். நீ வேலைக்காரனா நாலு வேலைக்காரனா நிற்க முடியுதாயா? என்னைக்காவது நின்றுக்கிறியா? நிற்க முடியுதா நம்மளால? எங்க முடியுது? போகும்போதெல்லாம் அப்படியே உள்ள இருந்து பொங்குது. இது தன்முனைப்பு இதே உள்ள பொங்கி வருது. எதை செஞ்சாலும் நான் செய்வேன். எங்க போறது, எப்ப போறது? அப்படி நின்னாதான் என்னது? ஆணவ மலம் கெடும். ஆணவ மலம் கெட்டாதான் நிற்க முடியும். ஆணவ மலம் என்னைக்கு கெடுதோ அன்னைக்குதான் எப்படி வரும்? நன்மணிப்பு. அந்த அறிவுல நான்கிற நினைப்பு எல்லாம் வாழ்க்கையில எதை சொன்னாலும் எதை கேட்டாலும் முன்னாடி வந்து நிற்கிறது நான். அதுதான் வந்து முன்னாடி நிற்குது. நல்லதா இருந்தாலும் சரி, கெட்டதா இருந்தாலும் சரி, எதை சொன்னாலும் நமக்கு என்ன வருது? அப்படியே முன்னாடி வந்து நிற்குதா இல்லையா? என்னைக்கு கெடுறது? கெட்டாதான் விளங்க முடியும். அது வரைக்கும் அது விளங்கவே விளங்காது. எனவே அதான் இங்க சொல்றாரு. எனவே இங்கதான் என்னதுங்க? இந்த சொன்ன சிவன் கண்ணாபுலம் வினையால் கண்டு நிற்கும். வினையால் கண்டு நிற்கும் கான் சிவன் அசத்தை என்ன? சிவன் அசத்தை என்ன? சிவன் அசத்தை என்ன? இறைவன் ஒருபோதும் உலகத்தை நுகர்வதில்லை. அசத்தை என்ன? என்பது நுகரான். அசத்தை நுகரான். எனவே இறைவனுக்கு உலகத்தை நுகர்கின்ற நுகர்ச்சி அவனுக்கு இல்லை. ஆன்மா உலகத்தை நுகர்ந்து நிற்கும். ஆன்மா உலகத்தை நுகர்ந்து. எனவே இன்று என்பது புத்தி காலத்து. சிவன் என்ன செய்ய மாட்டான்? அசத்தாகி உலகத்தை அவன் நுகர மாட்டான். ஏன்னா அவனுக்கு முன்பாக அதில் சூனியம். இந்த உலகம் அவன் முன்னாடி இருந்ததுங்க சூனியம். யாவையும் சூனியம். சத்துகிறார்களே சத்தை அறியாது, அசத்தல அறியாது, இருதல் அறிவுள்ளதே திரண்டல ஆன்மா. யாவையும் சூனியம் சத்துது. சத்துக்கு எதிராக எல்லாமே என்னது? சூனியம் சொல்றாரா இல்லையா? சொல்றாரு. அதுக்கு மேற்கொள்ள என்ன சொல்றாரு? ஏழாம் வகுப்பாக்கு போங்க. ஈண்டு சத்து நடத்த அசத்து பிரகாசியாது. ஈண்டு சத்து நடத்த அசத்து பிரகாசியாது. ஏது? மெய்யினிடத்து போய் அப்பிரகாசமாய் நிற்பலாம். சத்து நடத்த அசத்து பிரகாசியாது அப்படின்னு என்னது? சத்துனா பிரகாசியாது. அதாவது அசத்து பிரகாசியாதுன்னா உலகம் பொருள் முனைத்து தோன்றார். சிவத்தின் எதிர் உலகம் முனைத்து தோன்றார். மேற்கோள் ஏது? அதாவது மெய்யறிவு அப்படின்னு என்னது? மெய்யறிவு என்னது? மெய்யறிவு. மெய்யினிடத்து போய் அப்பிரகாசமாய் நிற்கலாம்னா மெய்யறிவு என்பது மெய்யாகிய சிவம் விளங்கிய ஆன்மா. சிவம் எந்த அறிவில் விளங்கி நிற்கிறோ அந்த ஆன்மாவின் இடத்தை உலகம் பிரகாசியாது. அப்புறம் பெருமாட்டை எப்படி பிரகாசிக்கும்? புரியுதா இல்லைங்களா? புரியுது. மெய் விளங்கிய ஆன்மாவின் இடத்தை உலகம் முனைத்து தோன்றல. உங்களுடைய அசிஸ்டன்ட் அவரே அந்த வேலையை செஞ்சுருவார். உங்க அசிஸ்டன்ட் அந்த வேலையை செஞ்சுருவாருன்னு அர்த்தம். நீங்க செய்வீங்களா அப்படின்னு கேட்டா ஓ
ஏன் வேலைக்காரனே வேலை அந்த வேலையை செஞ்சிருவான், நான் செய்வேன்னு கேட்டுருக்கிறேன். கேட்கறமா இல்லையா? அப்போ சிவம் விளங்கிய ஆன்மாவின் அறிவிற்றியே அந்த ஆன்மாவை உலகத்தை அனுபவிக்காது. யார் சித்தர்கள் ஞானிகள் இருக்காங்க, அது உலகத்தை அனுபவிக்கிறாங்களா? யாராவது அனுபவிக்கிறாங்களா? வேண்டேன் புகழ், வேண்டேன் செல்வம், வேண்டேன் சிவம் வேண்டாவதாமே நாளும் தீண்டேன் என்கிற பதம் வேண்டேன், மாலையின் பதம் வேண்டேன் சொல்றாங்களா இல்லையா? சிவம் விளங்கிடுச்சு. சிவம் விளங்குனதுனால அவங்க உலக போகத்தை என்ன செய்ய மாட்டாங்க, நுகர மாட்டாங்க. அப்ப சிவபெருமான் நுகர்வாரா? எப்படி? யார் சம்பந்தர் பூம்பாவை கண்டது, பூம்பாவை கண்டதில்லை இல்லை. இங்கே அந்த புத்தவாது வந்து வாதுக்கு வரான். வாது செய்ய சம்பந்த சரணாலயம், சம்பந்த சரணாலயம் தான் வாது செய்யறாரு. இதுக்கெல்லாம் ஞான சம்பந்தம் இருக்கியா, நானே வரேன் அப்படின்னு சம்பந்த சரணாலயம் போய் வாது செய்யறாரு. ஞான சம்பந்தர் பேசாம உட்காந்துருக்கிறார். வாது கடந்து அவரு வாது செய்யறாரு. அடாததெல்லாம் செய்யறான், பேச்சு தேவையில்லாத பேச்செல்லாம் பேசுறான். தலையில இடி விழுந்து, தலையில இடி விழுந்து. எந்த ஆயிரக்கணக்கான மக்கள் இருக்கிற இடம், நீங்க அந்த இடத்துல ரொம்ப கவனமா பார்க்கணும். ஒரு புளிய மரத்துல இடி விழுந்ததுன்னா என்ன? புளிய மரத்துக்கு சுத்தி இருக்கிற அத்தனை பேர் செத்துப்போம். அதில் ஆடு மாடு கட்டியிருப்பான், மனுஷன் நின்றுருப்பான், அத்தனை பேர் செத்துப்போம். ஏன்னா இடி விழுகிற போது என்ன ஆகும், அப்படியே அது குறிப்பிட்ட எல்லையை பூரா தாக்கும். அது இருக்கிற எல்லா பேரும் சேர்த்து போகும். புரியுதுங்களா? ஏன்னா இடி என்ன செய்ய முடியாது, ஒரு குறிப்பிட்ட பாயிண்ட்ல நிறுத்த முடியாது. அது பறந்து விரிந்து லட்சக்கணக்கான வோல்ட் அப்படியே வந்து மின்சாரம் வந்து அடிக்கும். அது அப்படியே ஒரு புள்ளியில நிறுத்துறாரு. 1000 பேர் கூடி இருக்கிற இடத்துல அந்த இடி எங்க வந்து விழுவணும், தலையில மட்டும் விழும். அவர் சொன்ன சொல்லு நேரா தலையில விழுந்து தலை மட்டும் துண்டா கேடும். அப்போ அந்த 5 பூதங்களையும் ஒருமுகப்படுத்தக்கூடிய ஆற்றல் யாருக்கு இருக்குது? சம்பந்த சரணாலயத்துக்கு. நீ சம்பந்தருக்கு இல்ல, சம்பந்த சரணாலயத்துக்கே இருக்குதுன்னா சம்பந்தர் பெருமையை நீங்க என்னன்னு யோசிப்பாரு. 5 பூதங்களும் பூதம் 5 நிலையில் கலைஞனும் மாதோர் பாகர் மலர்த்தால் மரப்பிட சும்மா கிடையாது. அவ்வளவு ஆற்றல் யாருக்கு உண்டு? அடியாருக்கு உண்டு. அடியாருக்கே உண்டுன்னா பெருமானுக்கு அப்படின்னு கேட்கணும். அதான் சொல்றாரு, மெய்யினடத்து பொய் அப்பிரகாசமாய் மெய் விளங்கிய ஆன்மாவின் அறிவில பொய்யாகி உலகம் விளங்கி தோன்றாது. ஏன்னா சத்தெதிர் யாவையும் சொல்லி அதான் இல்லை. அந்த பெருமானிடத்து உலகம் என்னவா இருக்கும்? சூனியம். அதனால என்ன செய்ய மாட்டான், அனுபவிக்க மாட்டான். இதெல்லாம் எதுக்கு இந்த பதில் தான்? என்ன கருத்து? ஆன்மா இருக்கிறது இறைவனுக்கு ஆகுமோ அப்படின்னா ஆன்மா இருக்கிறது இறைவனுக்கு ஆகாது. ஏன் ஆகாதுன்னா ஆன்மா அறிகிற போது தன்முனை கூட வினை வழி அறிவு. அதனாலதான் ஆன்மாவுக்கு என்னது அந்த அனுபவம் நிகழ்கிறது. இறைவனுக்கு ஒருவேளை ஆகுமோ, அவன் எதுக்கே அனுபவிக்கிறான் உலகத்தை? அவனுக்கு உலகம் ஒருபோதும் முனைத்து தோன்றாது. உலகத்தை அனுபவிக்கிற அனுபவம் அவனுக்கு கிடையாது. ஏன்னா வேதத்துல சொல்லியிருக்கு, இறைவன் சந்நிதியில தான் உலகமே இயங்கி கொண்டிருக்கிறது. அவன் போய் அதை அனுபவிச்சு என்ன பண்ண போறான் இல்லையா? படைத்தவனுக்கு என்ன இருக்காது, அனுபவம் தேவையில்லை. அனுபவம் தேவையில்லை. இல்ல 3 சிவன் சொல்றாரு. மண்ணு சிவன், சொன்ன சிவன், என்னான சிவன். 3 சிவன் வருது. மண்ணு சிவன் என்பது பேரின்ப காரணம், பேரின்ப காரணம். மண்ணு சிவம் என்பது பேரின்ப காரணம், இன்ப வடிவினன். சொன்ன சிவன், சொன்ன முற்றுணர்வினர், முற்றுணர்வுடையவன். வேதத்தை சொன்ன சிவன் இல்லையா? அதனால அந்த முற்று உணர்வினர் சொன்ன சிவன். என்னான் சிவன், தூய வடிவினர்.
என்னான் சிவன் தூய வடிவன். பேரின்ப காரணன், பேரின்ப காரணன். எனவே அவன் உலகத்தை தொழில்படுத்துகிறான். பேரின்ப காரணன் என்பதனால உலகத்தை அவன் தொழில்படுத்துகிறான். மன்னி சிவன் சன்னதியில் மற்றுலகம் சேட்டிட்டு இருக்கா இல்லையா? சேட்டித்தன உலகத்தை தொழில்படுத்துதல். தொழில்படுத்துவதற்கு காரணம் அவன் பேரின்ப காரணன். பேரின்ப காரணன் என்பதனால அவன் என்ன செய்யறான்? உலகத்தை தொழில்படுத்துகிறான். சொன்ன சிவன் முற்றுணர்வனன். எனவே அவன் என்ன செய்கிறான்? வேதத்தை சொல்கிறான். அப்ப வேதம் என்பது முற்றுணர்வுடைய இறைவனால் செய்யப்பட்டது. ஏன்னா அது சொல்லாத விஷயம் இல்லை, எல்லாத்தையும் சொல்லிட்டார். சரிங்களா? நாம் ஒரு நோட் செஞ்சோம்னா எப்படி செய்வோம்? நம்ம அறிவுக்கு எவ்வளவு விடுறதோ அவ்வளோதான் செய்வோம். நமக்கு தெரியாத அதை எழுத மாட்டோம். ஏன்னா நமக்கு தெரியாது. ஒரு இன்ஜினியர் எழுதுனா இன்ஜினியரிங் எழுதுவார், டாக்டர் எழுதுனா டாக்டர் பற்றி எழுதுவார், வக்கீல் எழுதுனா வக்கீல் பற்றி எழுதுவார். எல்லாத்தையும் எழுதுனது யாரு? திருவள்ளுவர். அங்கே அப்படி எங்கே எழுதுனாரு? மருத்துவ பற்றி எழுதுறாரு, அசனை பற்றி எழுதுறாரு, துறை பற்றி எழுதுறாரு, எல்லாத்தையும் எப்படி எழுதுறாரு? அதாவது முற்றுணர்வுடைய. ஆனாலும் அவனால் சொல்ல முடியும் துறவி எப்படி இருக்கணும்னு எழுதுறாரு. ஒரு துறவி எப்படி துறக்கணும் எழுதுறாரு. ஒரு இல்லாததான் எப்படி இருக்கணும்னு எழுதுறாரு. ஏங்க துறந்தவனுக்கு இல்லாத பற்றி தெரியாது, இல்லாதத்தில் இருக்கணும் துறவி பற்றி தெரியாது. ரெண்டையும் ஒரு நாள் எப்படி சொல்ல முடியும்? சொல்றாரு. அரசன் எப்படி இருக்கணும்னு சொல்றாரு. எல்லா அதிகாரத்தோடு இருப்பவன் அரசன். நிலையாமை தெரிஞ்சு சொல்றாரு. இதெல்லாம் ஒன்று கான்ட்ரடிக்ஷன். இதை தெரிஞ்சா அது தெரியாது, அது தெரிஞ்சா இது தெரியாது. தோத்தவனை பத்தி ஜெயிச்சவனுக்கு தெரியாது, ஜெயிச்சவனை பத்தி தோத்தவனுக்கு தெரியாது. ஏன்னா அவங்க அந்த உணர்வு இருக்கிறதுனாலதான் அவன் ஜெயிக்கிறான். அது இல்லாதனால இவன் தோக்கலாம். இவரு தோத்தவனே எழுதுறாரு, ஜெயிக்கவில்லை. எப்படி எழுத முடியும்? அவர் அங்க போய் நான் அனுபவிச்சு எழுதுனது இல்லை, முற்றுணர்தல். ஒருங்கே சிவம் விளங்கி இருப்பதனால அவனால் எழுத முடியும், அதை பேச முடியும். எல்லாத்தையும் அனுபவிச்சு எழுதுனா நம்மளாம் நம்ம அனுபவத்தை வச்சு பேசுவோம், அனுபவிச்சு சொல்லுவோம். அவர் அப்படி சொல்லலை. சரிங்களா? அதான். எனவே என்னான் சில தூய வடிவன் இறைவன் உயிரோடு கூடி நின்று உடனாய் நின்று அறிகிற போது அவன் எவ்வாறு அறிவன்? 10 விதம் சொன்னீங்களா இல்லையா? ஒன்றாய் அறிவானோ, தொடாய் அறிவானோ, வேறாய் அறிவான். 3ல எப்படி நின்று அறிவான்? சாப்பிட போயிடலாம். 1:30 ஆச்சு. பசி அடிச்சு சாப்பிட்டு வந்து ஒன்றாய் உடனாய் வேறாய் எப்படி இருக்கிறான்னு பார்ப்போம். சாப்பிட்டு ஆயிடுச்சு. மதிய இடைவெளி பார்ப்போம்.